ربنا يا ربنا ربنا يا ربنا ربنا يا السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. அல்ஹம்துலில்லா. தென்கிழக்கேசியாவின் ஜோதி குதுபுல் மஜீத் சயீத் அப்துல் காதிர் ஷாகுல் ஹமீது நாகூரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களின் 468வது உருஸ் விழாவை முன்னிட்டு நாகூர் மனிதநேய ஆத்மீய அறக்கட்டளையின் சார்பாக தர்கா குளத்து பள்ளியில் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சி ஆரம்பமாக இருக்கிறது. மூமின்கள் அனைவர்களும் மஜ்லிஸுக்கு வருகை தந்து பலன் அடையும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இன்றைய தினம் புனிதமிக்க இந்த மஜ்லிஸில் வான்மறை குர்ஆனை ஓதி சிறப்பிப்பதற்கு அல்லாஹ் நமக்கு ஒரு பெருமகனாரை தந்திருக்கிறான். செய்துபள்ளி ஜாமியா செய்துபள்ளியின் துணை இமாம் மௌலானா மௌலவி அஹமது மூசா ஹஜ்ரத் அவர்கள் வான்மறை குர்ஆனை ஓதி மஜ்லிஸை சிறப்பித்து தருவார்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. ولا تكونوا كالذين نسوا الله فأنساهم أنفسهم أولئك هم الفاسقون. لا يستوي أصحاب النار وأصحاب الجنة أصحاب الجنة هم الفائزون. لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا متصدعا من خشية الله. وتلك الأمثال نضربها للناس لعلهم يتفكرون. هو الله الذي لا إله إلا هو عالم الغيب والشهادة هو الرحمن الرحيم. هو الله الذي لا إله إلا هو الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر سبحان الله عما يشركون. هو الله الخالق البارع المصور له الأسماء الحسنى يسبح له ما في السماوات والأرض وهو العزيز الحكيم.
صدق الله العظيم. السلام عليكم. அல்ஹம்துலில்லாஹ். ஹஜ்ரத் அவர்கள் இனிமையான குரலில் குர்ஆனை ஓதியிருக்கிறார்கள். பாதுஷா நாயகம் அவர்களின் பொருட்டால் அவர்களுக்கு நீடித்த ஆயுராரோக்கியத்தையும் நோயற்ற வாழ்வையும் குரல் வளத்தையும் யாவக சக்தியையும் குர்ஆனின் ஞானத்தையும் ஈமான் சலாமத்தையும் யா அல்லாஹ் நீ வழங்கி அருள் புரிவானா. சமதானி ஹஜ்ரத் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் வர்ற வரைக்கும் ஒரு செய்தி. வந்துட்டாங்களா? இல்லை இல்லை. ஹசன் ஹாஜி அவர்கள் குர்ஆன் ஓதிய அன்றைக்கு குர்ஆன் பற்றி ஒரு செய்தி சொல்ல நேரம் இல்லாததினால் சொல்லவில்லை. அப்புறம் பார்ப்போம். அல்லாஹ் அந்த நேரத்தையும் வழங்கி இருக்கிறார். அமெரிக்காவில் கான்சாஸ் பல்கலைக்கழகத்தில் ஒரு பேராசிரியர் டாக்டர் ஜிஃப்ரி லாங், தற்போது அவருடைய பேர் முகம்மது ஜிஃப்ரி லாங், சமீபத்தில் அவர் இஸ்லாத்தை தன்னை இணைத்து கொண்டார்கள். அல்லாஹ்வினுடைய கலாம் குர்ஆன் ஓதுபவர்களை பற்றி, குர்ஆன் ஓதக்கூடியவர்கள் பெறக்கூடிய நன்மையை பற்றி ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார்கள். என்னுடைய இஸ்லாமிக வாழ்க்கையில் இப்படி ஒரு கருத்து நான் கேட்டதே இல்லை. அவ்வளவு அற்புதமான கருத்து. முதலில் அவர் ஒரு கேள்வி எழுப்புகிறார்கள். என்ன கேள்வி? Why is a baby comforted by his mother's voice? ஒரு தாயின் சப்தம் கேட்கும் பொழுது குழந்தை திருப்தி அடைய காரணம் என்ன? அது ஒரு கேள்வி. ஒரு தாய் ஒரு குழந்தை அழுதுகிட்டு இருந்தனா தகப்பன் தூக்கினாலும் சரி, யார் தூக்கினாலும் சரி, ஆறுதல் கொடுத்தாலும் சரி, அந்த குழந்தை அடங்குவதில்லை. அதே நேரத்தில் சமையல் கட்டிலிருந்து தாயார் ஒரு குரல் விட்டா போதும், குழந்தை இங்கே கொஞ்சம் அமைதி நிலைக்கு வந்துடும். அதுதான் அவருடைய கேள்வி. எதனால? அதுதான் தாய் பாசம். அதனால தான் தாயின் காலடியில தான் சுவர்க்கம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து ஜிஃப்ரி லாங் என்ன சொல்றாருன்னா, he said, reading the Quran, நீ குர்ஆனை ஓது, he not Quran, a great deal of comfort and strength. அல்லாஹ்வினுடைய கலாமாகிய குர்ஆனை நீ ஓதினால் பெரும் அளவுக்கு அல்லாஹ்வினுடைய கலாம் அந்த ஓதக்கூடியவர்களுக்கு திருப்தியையும் சக்தியையும் தரும் என்று சமீப காலத்தில் தன்னை இஸ்லாத்தில் இணைத்துக் கொண்ட அமெரிக்காவில் கான்சாஸ் பல்கலைக்கழகத்தில் தற்போதும் பேராசிரியராக தொடர்ந்து கொண்டிருக்கும் டாக்டர் முகம்மது ஜிஃப்ரி லாங் அவருடைய கருத்து. அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நேரத்தில் ஒரு சந்தேகத்தோட தான் ஏற்றுக்கொண்டார்கள். என்ன சந்தேகம்னா, இஸ்லாத்தை பற்றி அல்ல, கான்சாஸில் இருந்து நிச்சயமாக என்னை வெளியேற்றிடும். ஏன்னா அதனுடைய ஒவ்வொரு செங்கற்களும் கிறிஸ்துவம். ஆனால் அவளை வேலையிலிருந்து வெளியேற்றவில்லை. என்ன காரணம் தெரியுமா? அவருக்கு நிகராக அந்த இடத்திற்கு இன்னொரு ஆட கிடைக்கிறது கொஞ்சம் சிரமம். அவ்வளவு பெரிய அறிவாளி. அருமையான மூமின்களே, அவன் நமக்கு திருப்தியும் சக்தியும் தரக்கூடிய அந்த அல்லாஹ்வினுடைய கலாமுக்கும் நமக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு சற்று யோசித்து பாருங்கள். நமது பிள்ளைகளுக்காவதும் அந்த குர்ஆனின் ஞானத்தை புகட்ட வேண்டும்.
நமக்கோ இப்படி ஒரு நிலை ஏற்பட்டது. எத்தனை பெற்றோர்களுக்கு அந்த எண்ணம் இருக்கு? ஒரு சிலர் சொல்லுவாங்க, இந்த வயசுல நான் எப்படி குர்ஆன் ஓதுறது? எனக்கு சிறு வயசுல என் தாய் தந்தையர்கள் என்னை மக்தப் மதரசாவுக்கே அனுப்பலைன்னு பழிய அவர் மேலே போட்டு, இந்த வயசுல முடியாதுன்னு யார் சொன்னாங்க? நான் ஏற்றுக்க முடியாது. நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும்போது எனக்கு வயசு 41, 88. இப்போ வயசு எத்தனையும் ஆகட்டும், அல்லா நாடி வரைக்கும் இருக்கலாம், அப்புறம் போகலாம், அது வேற. அவன் 40 வயசுக்கு மேலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நான் அல்லாஹ்வினுடைய குர்ஆனை ஓதுகிறான் என்று சொன்னால், வயசு குர்ஆன் ஓதுவதற்கு ஒரு தடசம் இல்லை. அல்லாஹ்வினுடைய கலாம் குர்ஆனை நாம் ஓதித்தான் ஆக வேண்டும். அதனுடைய பொருளை நான் உணர்ந்துதான் ஆக வேண்டும். அதன் தத்துவப்படி வாழ்வதுதான் என்னுடைய வாழ்க்கையின் லட்சியம் என்ற முடிவுக்கு வந்து குர்ஆனை அணுகி பாருங்கள். வல்லக்கது யஸ்ஸர்னல் குர்ஆன். அந்த ஓதுதலையும் அந்த மனனத்தையும் அந்த விளக்கத்தை எல்லாம் அல்லாஹ் லேசாக்கி தருவான். எனவே வயசு குர்ஆன் ஓதுவதற்கு ஒரு தடசமே கிடையாது என்பதற்கு நானே ஒரு அத்தாட்சியாக உங்க முன்னால் நின்றுகிட்டு இருக்கு. அவர் ஜிப்ரி இல்லாம் சொன்னது எவ்வளவு அற்புதமான கருத்து. நேற்றைக்கு இஸ்லாத்தில் வந்த ஒருத்தர் அல்லாஹ்வினுடைய கலாமை பற்றி நமக்கு இப்படி ஒரு அற்புதமான பாடம் நடத்துகிறார்கள். அந்த பாடத்தை பின்பற்றி வாழக்கூடியவர்களில் அல்லாஹ் நாம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. இன்றைய தினம் சிறப்புரையாற்ற நாகூர் ஷரீஃபில் செய்துபள்ளி ஜாமியா மஸ்ஜிதினுடைய இமாம் மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் அல் ஹாஜ் ஓகே அஹமது முஹிதீன் சமதானி ஹஸ்ரத் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும் தலைப்பு சுகமான சுவன பெருவாழ்வு. இந்த அற்புதமான தலையங்கத்தில் சிறப்புரையாற்றி தரும்படி நாகூர் அல் இஹ்சான் ஆத்மீய மனிதநேய அறக்கட்டளையின் சார்பாக ஹஜ்ரத் அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். ஹஜ்ரத் அவர்களுக்கு யாரு? ஹஜ்ரத் அவர் அவரே ஹஜ்ரத் அவர்களுக்கு ஜாமியா செய்துபள்ளி என்னுடைய துணை இமாம் அஹமது மூசா ஹஜ்ரத் அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. صلاة الله سلام الله على طه رسول الله. صلاة الله سلام الله على ياسين حبيب الله على ياسين حبيب الله. صلاة
على ياسين حبيب الله على ياسين حبيب الله توسلنا ببسم الله وبالهادي رسول الله وكل مجاهد لله وأهل البدر يا الله وأهل البدر يا الله صلاة الله سلام الله على طه رسول الله صلاة الله سلام الله على ياسين حبيب الله على ياسين حبيب الله. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا بمحيي الدين عبد القادر جيلاني شيخا ومرشدا. قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وبشر الذين آمنوا وعملوا الصالحات أن لهم جنات تجري من تحتها الأنهار كلما رزقوا منها من ثمرة رزقا قالوا هذا الذي رزقنا من قبل وأتوا به متشابها ولهم فيها أزواج مطهرة وهم فيها خالدون. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم قصور الجنة عدد نجوم السماء وأنهارها عدد نجوم السماء أو كما قال عليه الصلاة والسلام. சங்கைக்கும் மிகுந்த மேன்மைக்கும் உரித்தான இல்லாமல் அல்லாஹின் மேலான நல்லடியார்களே, இல்லாமல் அல்லாஹின் மேலான அருளும் அவனின் கருணையும் காருண்ய வல்லல் ஹாத்தமுல் அம்பியாஇ அஷ்ரஃபுல் முர்சலீன் சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் அவர்களின் சத்திய வழியை சருகாமல் பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபா தாபியீன்கள் நல்லவர்கள் நாதாக்கள் ஷுஹதாக்கள் முத்தகீன்கள் முஃமினீன்கள் இங்கு சொல்லப்படக்கூடிய எங்கெல்லாம் இருந்து செவிமெடுத்து கொண்டு இருக்கிறார்களோ அத்தகையவர்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர்கள் மீது வந்து சேரட்டுமாக. ஆமீன். சங்கை மிகுந்தவர்களே, அல்லாஹின் பெரும் கருணையினால் நாதாக்களுடைய கஷ்பு என்று சொல்லக்கூடிய அகப்பார்வையினால் இஹ்லாஸ் என்ற மன தூய்மையால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிகழ்வு தொண்டு தொட்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது. தொடங்கியவர் இல்லை என்று சொன்னாலும் மண்ணறையில் படுத்துக்கொண்டு பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள் என்பது சந்தேகமில்லை. அவர்களின் துஆவின் மூலமாக அன்றைய நேரம் முதல் அவர்களோடு ஒட்டி இருந்த, அவர்களோடு எல்லா விதத்திலும் கலந்து கொண்ட
எல்லா விதத்திலும் தங்களை ஈடுபடுத்தி கொண்ட நல்ல உள்ளம் கொண்டவர்கள் அதை தொண்டு தொட்டு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இல்லாமல் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா கியாமத் நாள் வரைக்கும் நடைபெறுவதற்கு தௌஃபீக் செய்வானாக. இதற்காக வேண்டி யாரெல்லாம் தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறார்களோ, ஒத்துழைக்கிறார்களோ, பொருளாலும் உடலாலும் உழைப்பாலும், அவர்களுக்கும் நமக்கும் ரப்புல் ஆலமீன் நல்ல எண்ணங்களை தந்தருள்வானாக. உயர்வான அந்தஸ்தையும் அல்லாஹ் உலகத்திலும் ஆகிரத்திலும் ஆக்கி தந்தருள்வானாக. ஆமீன். சங்கை மிகுந்தவர்களே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலையங்கத்தின் அடிப்படையிலே உரையாற்றப்படுகிறது, பேசப்படுகிறது, செவியேற்கப்படுகிறது. இந்த அடியனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலையங்கம் சுகமான சுவனப்பெரு வாழ்வு. அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நம் உள்ளத்தை அழகாக்கி, உள்ளத்தை தூய்மையாக்கி, கசடுகளும் கெட்ட எண்ணங்களும் இல்லாமல் வாழும் காலம் வரைக்கும் உள்ளத்திலும் நாம் வாழும் இல்லத்திலும் அல்லாஹ் நிம்மதியை தந்து நீண்ட ஆயுளுக்கு பிறகு நம்மை சுவனவாசியாக அல்லாஹ் வாழ தௌஃபீக் செய்வானாக. அந்த சுவனத்தில் அல்லாஹ் பெற தௌஃபீக் செய்வானாக. அதனால தான் இப்படி ஒரு துஆவை நமக்கு கற்றுத்தந்தார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஜன்னத வமா கர்ரப இலைஹா மின் கௌலின் வ அமல். இறைவா, உனக்கு நெருங்கி வைக்கக்கூடிய அமல்களின் மூலமாக, கவுலின் மூலமாக, சொல்லின் மூலமாக, செயலின் மூலமாக உன்னிடத்தில் கேட்கிற மாத்திரமல்ல, அந்த சொர்க்கத்தை அடைவதற்குண்டான வழிகளை நாங்கள் தேட வேண்டும், அதை அடைய வேண்டும் என்ற அடிப்படையிலே அழகான ஒரு துஆவை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். எனவே நாம் முதலில் துஆ செய்வோம். அல்லாஹு தஆலா நம்மை சொர்க்கவாசி ஆக்கி அருள்வானாக. ஆமீன். சங்கை மிகுந்தவர்களே, சுவனவாசிகள் எந்த விதத்தில் எல்லாம் அவர்கள் தங்களுடைய துவக்கத்தை துவங்கிக் கொள்வார்கள். அவர்களுடைய முதல் துவக்கம் சுவனத்தில் நுழைவதற்கு முன்னாடி எங்கிருந்து துவங்கப்படும். அந்த தொடங்கப்படக்கூடிய இடத்தில் அவர்கள் எதை வார்த்தையை பயன்படுத்துவார்கள், புழங்குவார்கள். அல்லாமா அபுல் சமர்கந்த் ரஹ்மஹுல்லாஹ் தன்பீகுல் காஃபிலின்ங்கிற கிதாபில் பதிவு செய்வார்கள். சுவனவாசிகள் 6 இடங்களில் அல்லாஹ்வை புகழ்வார்கள். இப்படியே சொல்வார்கள், சுவனவாசிகள் இன்னாகுல் ஜன்னா, சுவனவாசிகள் 6 இடங்களில் அல்லாஹ்வை புகழ்வார்கள். முதலாக அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, முதலாக அவர்கள் ரப்புல் ஆலமீன் ஒட்டுமொத்த சமூகத்திற்கும், ஒட்டுமொத்த சமூக மக்களும் நிற்கின்ற பொழுது, இங்க நல்லவர்களோடு சேர்ந்து இருப்பா, நல்லவனோடு பழகுப்பா, நல்லவனோடு பேசுப்பா, உன்னுடைய தொடர்பை நல்லவர்களோடு ஆக்கிக் கொள்ளுப்பா, அப்பந்தான் உனக்கு உயர்வு கிடைக்கும் அப்படின்னு சொன்னா சேர மாட்டான். மறுமை நாளில் மஹ்ஷர் மன்றத்தில் மக்கள் எல்லோரும் கூடப்படக்கூடிய அந்த இடத்துல பாவிகள் அத்துணை பேர்களும் நல்லவனோடு போய் நிற்பான். எப்படியா நாமளும் இவனோடு போய் சேர்ந்து உள்ள போயிடலாமான்னு நிற்பான். பாவிகள் எல்லாம் சுவனவாசிகளாகிய நல்லவர்களோடு சேர்ந்து ஒட்டி நிற்கின்ற பொழுது அப்போ ஒரு அழைப்பு விடப்படும், வம்தாசுல் யௌம் அய்யுஹல் முஜ்ரிமூன், பாவிகளை நீங்கள் பிரிந்து விடுங்கள். நல்லவர்களோடு இப்ப சேராத, சேருன்னு செல்லும் போது சேரல, இப்ப எதுக்கு சேர்ந்து நிக்கிற, சேராத, பிரிந்து விடுங்கள் பாவிகளை என்று சொல்லும் பொழுது அந்த நேரத்தில் சுவனவாசிகள் சொல்லுவாங்களாம், நம்ம சொல்லுவோம் இல்ல, நல்ல வேலை ஆள் நகண்டுட்டான், இவன் வந்து நிக்கிறான, இவன் என்ன இப்படி எப்படி போன்னு சொல்றது, எப்படி இவனை நகட்டி விடுறது, நாம எப்படி நகல்றது அப்படின்னு நினைக்கும் போது ஒரு அழைப்பு, வம்தாசுல் யௌம் அய்யுஹல் முஜ்ரிம், பாவிகளை நகண்டு விடுங்கள் என்று சொல்லும் பொழுது அந்த நேரத்தில் இவர்கள் சொல்வார்கள், அல்ஹம்துலில்லாஹில்லதி நஜ்ஜானா மினல் கௌமில் ஸாலிமீன், அநியாயம் செய்யக்கூடிய கூட்டத்தை விட்டும் எங்களை ஈடற்றமாக்கினாயே ரப்பே, உனக்கே புகழ் அனைத்தும் என்று சொல்வார்கள். பாவிகளை விட்டும் எங்களை நகற்றினாயே, எங்களை விட்டு பாவிகளை நகற்றினாயே, அந்த பாவிகள் எங்களை விட்டும் தூரமாக்கினாயே, உனக்கே புகழ் அனைத்தும் என்று அந்த மக்கள் ஒரு இடத்தில் முதலில் சொல்வார்கள். இரண்டாவது இடத்தில் சொல்வார்கள், ஹீன ஜாவஸு ஸிராத்துல் முஸ்தகீம், ஸிராத்துல் முஸ்தகீம்ங்கற பாலத்தை கடந்து போறது அங்க போகணும், ஒவ்வொரு படித்தரை இருக்கு இல்லையா, ஒவ்வொன்னே தாண்டி போகணும்.
அபு சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடந்த பொழுது அவர்களெல்லாம் சொல்வார்கள், அல்ஹம்துலில்லாஹில்லதி அதுஹப அன்னல் ஹஸன் இன்ன ரப்பனா லகஃபூருன் ஷக்கூர். இறைவா, எங்களுக்கு எல்லா விதமான கவலைகளை விட்டும் எங்களை விட்டு போய்க்கிட்டாயே, உனக்கே புகழ் அனைத்தும் என்று சொல்வார்கள். அல்லாஹ் அதற்குரிய மக்களாக நம்மை வாழ தௌஃபீக் செய்வானாக. இவன் இந்த சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடந்த பொழுது என்றும் ஹயாத்துடைய வாழ்க்கை தான் சுவன வாழ்க்கை. மௌத்தே இருக்காது. அது எதுவெல்லாம் இருக்காதுங்கிறத சொல்லுவாங்க. சுவனத்தில் ஒரு மனிதன் அடியெடுத்து வைத்து விட்டால் எதுவெல்லாம் இருக்காது, எதுவெல்லாம் நடக்காது, எப்படியெல்லாம் உண்டாகாது என்பதை அக்கு வேற ஆணி வேற நமக்கு பெருமக்களான சாலிஹீன்கள் உணர்த்தி காட்டுகிறார்கள். அப்படியானால் சுவனத்தில் நுழைவதற்கு முன்னாடி மாவுல் ஹயாத் என்று சொல்லக்கூடிய ஒரு நீரோடை இருக்கிறது. அந்த நீரோடையில குளிப்பாங்க. நீரோடையில் குளிப்பாங்க. அல்லாஹ் பாக்கியவானாக ஆக்கி தந்தருவானாக, நம்மையும் நம் பெற்றோர்களையும் நம் மனைவி மக்களையும். அப்படிதான் நம்ம கேட்கணும். பாப்பா அம்மா சில பேர்கள் குடும்பத்தோடு சுவனம் செல்வார்கள் என்று ஹதீஸ்ல வரும். குடும்பத்தோடி, குடும்பம் சொன்னா ஒருத்தர் அவர் மனைவி பிள்ளை அம்மா பாப்பா, அப்படித்தானே? அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் தந்தருவானாக. அல்லாமா அபுல் இஸ்மாயில் கந்த் ரஹ்மஹுல்லாஹ் சொல்கிறார்கள், லம்மா யக்தஸலு பிமாஉல் ஹயாத், மாவுல் ஹயாத் என்ற அந்த நீரோடையில் அவர்கள் குளிப்பார்கள். குளித்த உடனே நதரு, அவர்கள் எல்லோரும் சுவனத்தை பார்ப்பார்கள். குளிச்சுட்டு சுவனத்தை பார்ப்பாங்க. சுவனத்தை பார்த்த உடனே நதரு இலல் ஜன்னா, சுவனத்தை நோக்கி அவருடைய பார்வை அங்கே கண்குத்தி நிற்கும். அந்த நேரத்தில் சொல்வார்கள், அல்ஹம்துலில்லாஹில்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ். இறைவா, நல்ல வேளை எங்களுக்கு நேர்வழி காட்டின, நல்ல வேளை எங்களை சாலிஹீன்களோடு சேர்ந்து வாழ தௌஃபீக் செய்த, நல்ல வேளை எங்களுடைய வாழ்க்கையை உன்னை வணங்கி வழிபட்டு நல்லவர்களாக வாழ்வதற்குண்டான நேரான பாதையில் எங்களை தரிபடச் செய்தாய். அப்படிப்பட்ட அல்லாஹுவே உனக்கே புகழ் அனைத்தும் என்று அந்த மாவுல் ஹயாத்தில் குளித்த பிறகு அந்த சுவனவாசிகள் இப்படி ஒரு வார்த்தையை சொல்வார்கள். குளிச்சுட்டு சொர்க்கத்தை பார்த்துட்டு சுப்ஹானல்லாஹ், சொர்க்கத்தை பார்த்தவொன்னே இந்த வார்த்தை சொல்றாங்க, அல்ஹம்துலில்லாஹில்லதி ஹதானான்னு சொல்றாங்க. ஹீன தகலூஹா, நுழையும் போது சொல்வாங்கண்ணா. சுவனவாசிகள் சுவனம் நுழைகின்ற பொழுது சொல்வார்கள், அல்ஹம்துலில்லாஹில்லதி ஸதகனா வஅதா வஅௌரஸனல் அர்த நதபவ்வஉ மினல் ஜன்னதி ஹைஸு நஷாஉ ஃபனிஅம அஜ்ருல் ஆமிலீன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான். சுவனத்தில் அவர்கள் நுழைகின்ற பொழுது சொல்லும் வார்த்தை, அல்ஹம்துலில்லாஹில்லதி ஸதகனா வஅதா, உலகத்தில் நீ இப்படி வாழ்ந்தால் உனக்கு சுவனம் உண்டு என்று சொன்னாய் ரப்பே, எங்களுக்கு நீ வாக்களித்தாய் ரஹ்மானே, அப்படிப்பட்ட வாக்களிக்கப்பட்ட சுவனத்தை எங்களுக்கு தந்தாயே ரப்பே, உனக்கே புகழ் அனைத்தும் என்று சொல்வார்கள். சுவனத்தில் நுழையும் போது எவ்வளவு பெரிய பாக்கியம். அவன் தனியா இருந்தா இப்படி ஒரு பாக்கியம், கூட்டாக இருந்தா உதுகுலுல் ஜன்னத அன்தும் வ அஸ்வாஜுக்கும் துஹ்பரூன், ஏய் உன் மனைவியின் கரம் பிடிச்சு உள்ள போப்பான்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் நமக்கு பாக்கியத்தை தந்தருவானாக. உலகத்தில் மனைவியோடு சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லா கட்டத்திலும் விட்டு கொடுத்து வாழ்ந்து அந்த சுகபோகமான வாழ்க்கையில் அவர்கள் வாழ்கின்ற பொழுது அல்லாஹ் சொல்லும் வார்த்தை, உதுகுலுல் ஜன்னா அன்தும் வ அஸ்வாஜுக்கும் துஹ்பரூன், நீ மட்டும் நுழையும் நினைக்காத, உன் மனைவியை கூப்பிட்டு உள்ள போ. அல்லாஹ் நம் எல்லோருக்கும் பாக்கியமாக்கி தந்தருவானாக. இப்ப அவர் உள்ளே நுழையும் போது அல்ஹம்துலில்லாஹில்லதி ஸதகனா வஅதா அப்படிங்கிற ஆயத்தை ஓதுவாது. சுப்ஹானல்லாஹ், சுவனத்தில் நுழையும் போது ஓதுவாரு. சுவனத்தில் நுழைஞ்ச உடனே, சுவனத்தில் உள்ள நுழைஞ்ச உடனே இப்படி அதாவது பொதுவாகவே ஒரு மாளிகை உள்ள நுழைஞ்ச உடனே நம்முடைய பார்வை ஃபுல்லா எங்க எப்படி இருக்கும், இப்படி சுத்தி முத்தி தான் பார்ப்போம். அந்த சுவன லோகத்தில் உள்ளே காலடித்து வைத்த உடனே அல்ஹம்துலில்லாஹில்லதி அதுஹப அன்னல் ஹஸன் இன்ன ரப்பனா லகஃபூருன் ஷக்கூர், அதே ஆயத்தை ஓதுவாங்க. அதாவது எல்லா இடத்தையும் கடந்து வளர்ந்த பிறகு அப்ப நிம்மதியா கடைசி இடத்துல உட்கார்ந்த உடனே அல்லதி அஹல்லனா தாருல் மகாமத்தி மின் ஃபضலி, அவங்க சொல்லுவாங்களாம், எல்லா கவலைகளும் போய்கிட்ட, எல்லா இடத்தையும் தாண்டி வந்துட்டோம், எங்களுடைய இடத்தை நாங்கள் தரிபடுத்திக் கொண்டோம். அவர்களுக்கு உண்டான இடம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்தில் அவர்கள் தரிபடுத்த உடனே இவர்கள் இப்படி சொல்வார்கள், அல்ஹம்துலில்லாஹில்லதி அதுஹப அன்னல் ஹஸன் இன்ன ரப்பனா லகஃபூருன் ஷக்கூர், எங்க ரப்பு கஃபூரும் ஷக்கூரும் உடையவனாக இருக்கிறான் என்று சொல்லிட்டு அல்லதி அஹல்லனா தாருல் மகாமா, ஒரு நிலையான ஒரு வீட்டை எங்களுக்கு தந்தாய். பொதுவாகவே நம்ம கஸ்டம்ஸில் போகும்போது ஒவ்வொரு இடமா தாண்டி கடைசியில்
ஃப்ளைட் ஏறுறதுக்கு மட்டும்தான் அடுத்து அதான் அப்படி தானே. அது வரைக்கும் பக்கம் நடிக்கும். இவன் அவனும் திருப்பி வாங்க மாட்டான், அவன் இவனும் திருப்பி வாங்க மாட்டான். திரும்பிடுறாத, திரும்பின்னா அவ்வளோதான். அதாவது இந்த விசிட்டிங்கில் கூட்டு போவாங்கல்ல, கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டாங்க அசத்து அனுபவமா அப்படின்னு கேட்காதீங்க. கடைசி வரைக்கும் கேட்க மாட்டாங்க. விசிட்டிங்கில் கூட்டு போகும்போது அவர் அந்த ஏஜென்ட் தானே சொல்லுவான். அவர் கூட்டு போகும்போது கடைசி நம்ம பாஸ்போர்ட் தருவார். தந்துட்டு அந்த டிக்கெட்டை தந்துட்டு அசத்து எக்காரணத்தை கொண்டு திரும்பி மட்டும் பார்த்துடாதீங்க. என்ன அந்த கஸ்டமர்ஸில் அந்த பாஸ்போர்ட்டை கொடுத்துட்டு நீங்கள் அதான் அவன் கேட்டானீங்களா திரும்பி பார்த்துடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இவருக்கு பக்கம் நடிக்கும். கடைசியில் அல்ஹம்துலில்லாஹ் அப்போ சீலை வச்சு அடிச்சு கொடுத்த உடனே வெளியே ஆக்கின உடனே போய் உட்கார்ந்த உடனே அப்போதான் நமக்கு ஏதாவது குடிக்கணும்னு தோணும். அப்போ மகிழ்ச்சி. அந்த இடத்துல போய் உட்கார்ந்த உடனே ஏற்படக்கூடிய சந்தோஷம் இருக்குல்ல, அது மாதிரி வேற சந்தோஷம் இருக்காது. அப்பாடி வளைச்சிட்டோம்பா வந்துட்டோம் பண்ணம்மா அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி இவங்க அவங்கவுங்க இடத்துல உட்கார்ந்த உடனே சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய வார்த்தை, அவர்கள் இப்படி சந்தோஷமாக சொல்வார்கள். அவர்களுக்கு சொர்க்கத்தில் நுழைஞ்ச உடனே அவர்களுக்கு உணவும் குடிபானமும் கொடுக்கப்படும். அல்லாஹ் பாக்கியமாக்கி தந்தல்வானாக. சங்கியமிக்கவர்களை சோனத்தை பசி பேசுறதுன்னா அதுக்கு தகுதியா இருக்கணும். அல்லாஹ் நம்ம எல்லோரையும் தகுதியாக்குவானாக. உண்மையிலே மகரிபில் நான் நினைச்சேன், அல்லாஹ் என்னை தகுதியாக்கு, கேட்கக்கூடியவர்களுக்கும் தகுதியாக்குறப்பே அல்லாஹ் நம்ம எல்லோரையும் சோனவாசி ஆக்கிடுவானாக. அவர்களுக்கு உணவும் குடிபானமும் கொடுக்கப்பட்ட உடன் அவங்க சொல்ல வார்த்தை அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்ங்கிற வார்த்தையை சொல்வாங்களாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்வார்கள் என்று அல்லாமா அபுல் சமன்கந்த ரஹ்மஹுல்லாஹ் சொல்லி தருகிறார்கள். சுவனவாசிகளுடைய அந்த முகத்தை பற்றி குர்ஆன் சொல்லும். அவருடைய முகங்கள் எப்படி இருக்கும், எதுவெல்லாம் கொடுக்கப்படும், எப்படியெல்லாம் உலக சொர்க்கத்தில் இருப்பார்கள். சாதாரண விஷயம் இல்லைங்க சொர்க்கங்கிறது. அதனால தான் சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குசூருல் ஜன்னா அதது நுஜூமுஸ் ஸமாஇ. சொர்க்கத்தினுடைய கோட்டைகள் இருக்குல்ல, கோட்டை, அதனுடைய கோட்டைகள் எண்ணில் அடங்காதது, நட்சத்திரத்தை போன்றது. நட்சத்திரத்தை என்ன முடியுமா? எண்ணில் அடங்காத நட்சத்திரத்தை போன்றது சொர்க்கத்தினுடைய கோட்டைகள். வஅன்ஹாருஹா அதது நுஜூமுஸ் ஸமாஇ. அதனுடைய நதிகளும், சொர்க்கத்தில் ஓடக்கூடிய நதிகளும் கூட எண்ணில் அடங்காத நட்சத்திரத்தை போன்றது. நட்சத்திரத்துக்கு அளவுக்கு இருக்குமா? ஒவ்வொரு ஆளுக்கு எப்படி கொடுக்கப்படும் என்பது எல்லாம் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி தருவார்கள். அந்த சொர்க்கவாசிகளுடைய முகங்கள் எல்லாம் மகிழ்ச்சியால் பொலிவாக இருக்கும். அல்லாஹ் பாக்கியமாக்கி தந்தல்வானா. அல்லாஹ் சொல்றான், அவருடைய முகங்கள் எல்லாம் அந்த அருள்கொடையினால், பாக்கியத்தால், நிஅமத்தால் முகங்கள் எல்லாம் செழிப்பாக, பொலிவாக, செழுமையாக இருக்கும். இஸ்கௌன மிர் ரஹீகின் மக்தூம். முத்திரை பதிக்கப்பட்ட பானங்கள் கொடுக்கப்படும், மதுகள் கொடுக்கப்படும். நல்ல சீல் அடிச்சிருக்கும், அதுல கவர்ல சீல் அடிச்சிருக்கும். அல்லாஹ் கொடுக்குறான். உள்ள வந்துட்டியா பந்தா குடி. ஃப்ளைட்ல ஏறி உட்கார்ந்த உடனே கொஞ்ச நேரம் ஃப்ளைட்டு டேக் ஆகணும்னு கொடுக்குறாங்க இல்லையா, குடிபானம் கொடுக்குறாங்க இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நல்லா உட்கார்ந்த உடனே எல்லாம் போயிட்டு இருக்கும்போது கொடுப்பாங்க. ஆனால் இடையில தடன்னு ஆடிச்சுன்னு வைங்க, அவ்வளோதான் குடிப்பாயுமே, அவ்வளோதான். பெல்ட்டை போடுன்னு சொல்லி ஏதாவது அந்த பெண் அம்மா இங்கிலீஷை சொல்லிட்டு அவ்வளோதான், குடிக்கவே மாட்டான். அல்லாஹ் எல்லா மக்களையும் பாதுகாத்தருள்வானாக. அதனால தான் நம்ம சொல்றது, ஹதரிலும் சஃபரிலும் அல்லாஹ் பாதுகாத்தருள்வானாக. ஹஜ்ஜிக்கு 2006 போயிட்டு வரும்போது டில்லியிலிருந்து சென்னைக்கு ஃப்ளைட்டு, டில்லியிலிருந்து சென்னைக்கு மாற்றி தான் வந்தோம். சுபஹானல் ஏறி கொஞ்சம் ஒரு காமன் நேரத்தில் தடதன்னு ஆரம்பிச்சிட்டு, உண்மையிலங்க ஆட ஆரம்பிச்சிட்டு நான் தலாயில் கைராத்தை தூக்கிட்டேன். அவன் பெல்ட்டை போடுன்னு சொல்கிறான். பெல்ட்டை போட்டு எங்கே கீழே குடிஞ்சு தலாயில் கைராத்துக்கு ஓத ஆரம்பிச்சது தான். சுபஹானல்லாஹ் முழுசி முடிச்சுட்டேன். அது ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு இது இருக்கும். தலாயில் கைராத் என்பது ஒவ்வொரு வாரம் 10 பேப்பர் இருக்கும். ஃபுல்லாக முடித்தேன். இறக்குற வரைக்கும் ஓதுனேன். என்ன செய்யணும், போய் பார்க்க நம்ம மனைவி மக்களை. அல்லாஹ் பாக்கியமாக்கி ஹஜ்ஜையும் நசீபையும் நபியின் ஜியாரத்தை நசீபாக்கி தந்தல்வானாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா அது மாதிரி ஒன்று எடுக்கும். அப்போ அது கொடுப்பாங்க. அது எல்லாம் விட தாண்டி தான் அல்லாஹ் தஆலா இஸ்கௌன மிர் ரஹீகின் மக்தூம், அவர்களுக்கு முத்திரையிடப்பட்ட மதுபானங்கள் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுப்பான். ஹிதாமுஹு மிஸ்க், அந்த முத்திரை எப்படி இருக்கு தெரியுமா? அதையும் அல்லாஹ் குர்ஆன் சொல்றான். ஹிதாமுஹு மிஸ்க்,
அதில் கஸ்தூரியால் ஆன முத்திரிடப்பட்டிருக்கும். இப்படி அடையக்கூடிய காரியங்களில் ஆர்வம் வைக்கக்கூடியவர்கள் ஆர்வம் வைக்கட்டும் என்று அல்லாஹ் சொல்றான். நாம் சொர்க்கத்தை ஆதரவு வைக்க வேண்டும், சொர்க்கத்தின் மீது ஆர்வம் கொள்ள வேண்டும், அதில் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களின் மீது ஆர்வம் கொள்ள வேண்டும். இப்படி எல்லாம் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா சுவனலோகத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறார். சங்கேமிக்கவர்களே, சாதாரண விஷயம் அல்ல சுவனலோகம். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் சொல்றாங்க, சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, இன்ன அவ்வலு ஸும்ரத்துன் யதுகுலூனல் ஜன்னah அலா சூரத்தில் கமர் லைலத்துல் பத்ர். பௌர்ணமி இரவில் இருக்கும், அதாவது ஜொலிக்கக்கூடிய நிலவை போன்று இருப்பார்கள் முதல் தரமுடையவர்கள். சொர்க்கவாசிகள் முதல் தரமுடையவர்கள். 14ஆம் இரவில் எப்படி நிலவு தெளிவாக இருக்குதோ, பிரகாசமா ஜொலிக்குதோ, அதுபோல் இருப்பார்கள் அவர்கள். ரொம்ப ஜொலிப்பாங்க. அதற்கு பின்னாடி உள்ளவங்க கௌக்கபை போன்றும் நட்சத்திரத்தை போன்றும் அவர்கள் சந்திரனை போன்று அவங்க இருப்பாங்க, நட்சத்திரத்தை போன்று அவங்க இருப்பாங்க. அதுக்கு பின்னாடி உள்ளவங்க எல்லாம் சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா யபுலூன வலா யதகவ்வதுன வலா யன்ஃபிலூன வலா யம்தஹ்தூன. சுப்ஹானல்லாஹ். இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அவங்க, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்றாங்க, இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க பதிவு செய்றாங்க. பல கிதாபுகள் இந்த செய்தியை சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி நுழைந்தார்கள். சுவனவாசிகள் சுவனத்தில் நுழைந்து அந்த முதல் தரமுடையவர்களும் அதற்கு பின்னாடி உள்ளவர்களும் நுழைந்த பொழுது அவர்களுக்கு எதுவெல்லாம் இருக்காது. லா யபுலூன வலா யதகவ்வதுன, லா யபுலூன வலா யதகவ்வதுன, மலம் ஜலம் கழிக்க மாட்டார்கள். வலா யன்ஃபிலூன வலா யம்தஹ்தூன, துப்ப மாட்டாங்க, எச்சில் வராது, எச்சி வராது, துப்ப மாட்டாங்க. அம்ஷாத்துஹுமுல் ذஹப் வரஷ்துஹுமுல் மிஸ்க். அவங்க சீப்பு இருக்குல்ல, அது தங்கத்தால் இருக்கும், சீப்பு தங்கத்தால் இருக்கும். அவருடைய வேர்வை எல்லாம் கஸ்தூரியாக இருக்கும். சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஅஹ்லாகுஹும் அலா ஹல்கி ரஜுலின் வாஹிதின், எல்லோருடைய உள்ளமும் ஒன்று போல் இருக்கும் என்று சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லோருடைய உள்ளமும் ஒன்று போல் இருக்கும். சொல்லிட்டு இப்படின்னு சொல்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா இக்திலாஃப பைனஹும், அவர்களுக்கு மத்தியில் எந்த விதமான கருத்து வேறுபாடுகளும் இருக்காது, எந்த விதமான குரோதமும் இருக்காது, எந்த விதமான விரோதமும் இருக்காது, எந்த விதமான பொறாமை போட்டிகள் இருக்காது. எல்லோருடைய உள்ளமும் ஒன்று போல் இருக்கும். இது எவ்வளவு பெரிய வாக்கியம். உலகத்தில் இருக்காது, ஆகிரத்தில் சுவனத்தில் உண்டு, ஒன்று போன்று உண்டு உள்ளம். எல்லோருடைய உள்ளமும் ஒன்று போல் இருக்கும், எந்த விதமான வேற்றுமையும் இருக்காது. அப்படித்தானே? மலஞ்சலம் கழிக்க மாட்டாங்க, துப்ப மாட்டாங்க, எச்சி வராது. சாப்பிட்டதெல்லாம் அல்லாஹு தஆலா வேர்வை கஸ்தூரியாக மாத்தும். சாப்பிட்டது எங்க போகும், குடிச்சது எங்க போகும், எல்லாம் கிடைக்கும். இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு, இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட ஒரு பெரிய ஒரு பாதிரியார், பழுத்த பழம், வயது நிரம்பிய ஒரு வயதானவர், பல கேள்விகளை கேட்டாங்க. இமாம் ஜாஃபர் சாதிக் இருந்த சின்ன புள்ள, அந்த சின்ன பிள்ளைகிட்ட கேள்வி கேட்கிறாங்க, உங்க குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் உங்க பாட்டனார்லாம் இப்படி சொல்லியிருக்கிறாங்களே, சுவனலோகத்தில் எல்லாம் உண்டு, எல்லாம் கிடைக்கும், நினைத்தது எல்லாம் சாப்பிடுவார்கள், குடிப்பார்கள். அப்படியானால் அந்த சாப்பிடுவதும் குடிப்பதும் எங்கு போகும், எப்படி இருக்க முடியும்? ஒரு நசரானி இனத்தை சார்ந்த ஒரு மூத்த அறிஞர் கேட்கிறார், வயது முதிர்ந்தவர் கேட்கிறார். பல ஆயிரம் மக்கள் அவர்களை சுற்றி இருக்கிறார்கள், பல ஆயிரம் மக்கள் அவர் காலடியில் இருக்கிறார்கள், பல ஆயிரம் மக்கள் அவருக்கு சொல்லுக்கு கட்டுப்படுகிறார்கள். இவர் என்ன சொல்கிறாரோ அதற்கு கட்டுப்படக்கூடியவர்கள். மூத்த அறிஞர் அவர் வெளியே வந்தா அவருடைய பார்வை யார் மீது படுகிறதோ அது ஆன்மீகத்தை உண்டாக்கும் என்று சொல்லக்கூடிய, அதை நம்பக்கூடியவர்களாக இருந்தார்கள் அந்த கிறிஸ்தவ மக்கள். அந்த இடத்துல அவ்வளவு பிரமாண்டமான மக்களுக்கு மத்தியில இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி சொல்றாங்க. இப்படி அவங்கள்ட்ட கேட்கிறாங்க. இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு ஒரே வார்த்தையில சொன்னாங்களாம், குடிச்சா எங்க போகும், சாப்பிட்டா எங்க போகும் கேட்குறீங்களே,
கருவுற்றிருக்கக்கூடிய ஒரு தாயினுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு தாயின் உணவு அல்லாஹ் அவங்க உணவை சேர்க்கிறான், அது எங்க போகுதுன்னு கேட்டாங்களாம். கருவுற்றிருக்கக்கூடிய ஒரு தாய் தன் குழந்தைக்கு இவர்கள் உண்டுகின்ற உணவும் குடிபானமும் அந்த குழந்தையின் மூலமா குழந்தைக்கு அல்லாஹ் சேர்க்கிறான், அது எங்க போகிறது? கண் விழித்து பார்த்தார் அந்த அறிஞர். அருமையான பதில் என்று சொன்னாராம். சங்கேமிக்கவர்களே, இதெல்லாம் சாதாரண விஷயம். அது விந்தை உலகம். அந்த சொர்க்கம் என்பது நினைத்து பார்க்க முடியாத மாலா ஐனுன் வலா உதுனுன் வலா சமிஅத் வலா சொல்லுவாங்க இல்லையா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கண்கள் பார்க்க முடியாது, ஏன் கல்பால் கூட நினைத்து விட முடியாது, சிந்திக்க முடியாது, அது இவ்வளவுதான் இப்படித்தான் இருக்கும் என்பதை எந்த காதுகளும் கேட்டுற முடியாது, போய்கிட்டே இருக்கும். அந்த அளவிற்குண்டான ஒரு விந்தை உலகம் அல்லவா? அந்த விந்தை உலகத்தில் மனிதன் சுவர்க்கத்தில் உள்ளே நுழைந்து விட்டால் அவன் எதை சாப்பிட்டாலும் அவனுக்கு மலஞ்சலம் கழிக்க முடியாது, குடித்தாலும் சிறுநீர் போகாது. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதுவெல்லாம் எதுவும் நடக்காது. சொல்லிட்டு சொன்னாங்க, லிகுல்லி இம்ரிஇம் மின்ஹும் ஸௌஜதானி குல்லு வாஹிதின் மின்ஹுமா சுப்ஹானல்லாஹ். ஒவ்வொரு ஆளுக்கும் ஹூரில் ஈன்கள் இருப்பார்கள். இங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்றாங்க, 2 மனைவிகள் 2 ஹூரில் ஈன்கள் இருப்பாங்கன்னு சொல்றாங்க. யார் அந்த ஹூரில் ஈன்கள்? இமாம் நுஸ்ஹாவில இமாம் அப்துர் ரஹ்மான் இப்னு சுஃபூரி ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹ் அந்த ஹூரில் ஈன்களை பற்றி விவரிப்பார்கள். எப்படி இருப்பார்கள் ஹூரில் ஈன்கள்? அபியல்லா இருப்பார்கள், வெள்ளை நிறமுடையவர்களாக இருப்பார்கள், 4 நிறம் கலந்து இருப்பாங்க. அவங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். அபியல்லா இருப்பாங்க, அஹ்மரா இருப்பாங்க, அஸ்வா அதாவது அபியல்லா இருப்பாங்க, அஹ்லரா இருப்பாங்க, பச்சை நிறமாக இருப்பாங்க, வெள்ளை நிறமாக இருப்பார்கள், மஞ்சள் நிறமாக இருப்பார்கள், சிகப்பு நிறமாக இருப்பார்கள். 4 கலந்து இருக்கும் அவங்கள்ட்ட. அப்ப எப்படி இருப்பாங்க? வெள்ளை சொல்லுங்களேன், வெள்ளை பச்சை மஞ்சள் சிகப்பு, இந்த 4 கலந்து இருப்பாங்களா? சுப்ஹானல்லாஹ், நினைச்சு பார்க்க முடியல. அழகுமிக்க மங்கையர்கள் அந்த ஹூரில் ஈன்கள். அவருடைய உடலெல்லாம் குங்குமத்தை போன்று இருக்கும். அவருடைய உடல்கள் எல்லாம் கஸ்தூரி மனம் கமலம் அவருடைய மேலெல்லாம். வலோ பஸகத் வாஹிதத்தம் மின்ஹுன்ன ஃபித் துன்யா லஸாரத் மிஸ்கா. அந்த அம்மா ஒரு துப்புனா, ஒரு எச்சில உலகத்தில் துப்பிட்டா அத்தனையும் மண்களும் கஸ்தூரியாக மாறிவிடும். அந்த அம்மா துப்பிட்டான்னு உலகத்துல சொல்லுவாங்க இல்லையா, பாம்பு வெளியே கக்கன ஏதோ சொல்லுவாங்க இல்லையா, முத்து வில்லுன்னு சொல்லி எப்போ கக்கனங்கிறது அது தெரியல, அதை படிக்கல. அந்த அவங்க துப்பிட்டா உலகத்துல மணல்ல விழுந்துட்டுன்னு சொன்னா அத்தனையும் கஸ்தூரி ஆயிடும். இன்னொரு இடத்துல கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், வலோ பஸகத் பஸகத்தன் ஃபீ பஹரி. அவர்கள் கடலிலே துப்புவார்களேயானால் அந்த ஹூரில் ஈன்கள் பெண்கள் கண் விழித்து அழகான விழி பெருசா இருக்குமா, அழகாக இருப்பாங்க. அவர்கள் கடலிலே துப்புவார்களேயானால் கடல் முழுக்க அந்த நீரெல்லாம் மதுரமாக ஆகிவிடும். இப்ப கடல் நீர் உப்பா இருக்கு இல்லையா, அவங்க துப்பிட்டா அழகா மதுரமாயிடும். உலகத்தில் பூமியில் அவருடைய உமிழ் நீர் பட்டுவிட்டால் கஸ்தூரியாக மாறிவிடும். அவருடைய உமிழ் நீர் கடலில் பட்டுவிட்டால் அத்துணை நீர்களும் அது மதுரமாக ஆகிவிடும் என்பதை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். வஃபீ அஸாபிஹா அஷரத்துன் ஹவாத்திமு மினல் ஜவாஹிரி. சுப்ஹானல்லாஹ், உங்களுடைய 10 விரல்களில் முத்துக்களான உண்டான மோதிரங்கள் இருக்குமா? முத்துக்களான் உண்டான மோதிரங்கள் அவங்க கையில் போட்டிருப்பாங்க. அழகா இருப்பாங்க, கண்விழி பெருசாக அழகா இருப்பாங்க தோற்றம். ஒரு வரலாற்று ஒரு செய்தி, ஜாமிஉ கராமாத்தில் அவுலியாங்கிற ஒரு செய்தியில் எழுதுறாங்க. சையதுனா காசிம் இப்னு ஜர்இ, காசிம் ஜர்இ ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நான் ஒரு நாள் தவாப் செய்துட்டு இருந்தேன். அப்படி தவாப் செய்கின்ற பொழுது ஒருத்தர் இப்படி துஆ செய்றார், இலாஹி கலைத ஹவாயிஜல் குல் வலிம தக்தி ஹாஜதி. இலாஹி கலைத ஹவாயிஜல் குல் வலிம தக்தி ஹவாயிஜ் ஹாஜதி. இறைவா, எல்லாருடைய தேவையை நிறைவேற்றின, என் தேவையை மட்டும் ஏன் நிறைவேற்றல? எல்லாருடைய ஹாஜத்தையும் நிறைவேற்றின, என் தேவையை என் ஹாஜத்தையும் நிறைவேற்றல.
அல்லாஹ் நம்முடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி தந்தல்வானாக. இவர் இப்படியே கேட்கிறார். ஆசிமில் ஜர்இ ரலியல்லாஹு அன்ஹு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அப்படி பார்த்துட்டே வராங்க. இவர் எங்கே சுற்றி போனாலும் எங்கே போனாலும் இந்த துவா தான் ஓதுறார். இலாஹி கதைத ஹவாயிஜல் குல் வலிம தக்லில் ஹாஜதி. இரவா எல்லாருடைய தேவையும் நிறைவேற்றினா என்னுடைய தேவை பற்றி நிறைவேற்றாமல் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். இவர் நேராக கிட்ட போனார். மாலக்க லா தஸீது அலா ஹாத துவா. எப்போ அங்கே வா, இந்த துவாவை ஓதிட்டு இருக்கிற என்ன காரணம்? வேற துவாவை ஓதாம இந்த துவாவை ஓதிட்டு இருக்கிற என்ன காரணம்? அப்போ அவர் சொன்னார், நாங்கள் ரோம் நாட்டிற்காக வேண்டி, நீங்க கேட்கறதுனால சொல்றேன், நான் ரோம் நாட்டிற்காக வேண்டி நான் என்ன செய்தேன், போருக்காண்டி நாங்க போனோம். அப்படி போருக்கு போயிட்டு பொழுது எங்கள் 7 பேர் அந்த எதிரிகள் சிறை பிடிச்சிட்டாங்க. 7 பேர் எங்களை, நாங்கள் 7 பேர் இருந்தோம். 7 பேர் எங்களை 7 பேரை சிறை பிடிச்சிட்டாங்க. சிறை பிடிச்சிட்டா சுப்ஹானல்லாஹ் எங்களை அங்கே கொண்டு போய் அவங்க வச்சு மைதானத்தில் வச்சு என்ன செய்தாங்க, சிறை பிடிச்சு வச்சு ஒவ்வொருத்தனையாக கொல்ல போகிறாங்க. உங்களை 7 பேரும் கொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வசமாக மாட்டிக்கிட்டீங்க, கொல்ல போகிறோம். அப்படியா? இவங்க சொல்கிறாங்க, காசிம் ஜர்இ ரலியல்லாஹு சொல்கிறாங்க, அந்த மனிதர் அவருடைய விஷயத்தை சொல்கிறாரு. 7 பேரை பிடிச்சு வச்சு எல்லாரும் நிற்கிறோம். மாலை நேரம், சாயந்தர நேரம். அப்படி கொஞ்ச நேரம் பார்க்கும்போது ஃபரஐத்து சபஅத அபுவாபின் ஃபுத்திஹத் மினஸ் ஸமாஇ. அவர் சொல்றாரு, கொஞ்ச நேரத்தில் நான் அப்படி எங்க 7 பேரையும் பிடிச்சு வச்சு எங்களை ஒவ்வொரு ஆளியா கொல்ல போறாங்க. அப்படி கொல்ல போற நேரத்தில் நான் டக்குன்னு அண்ணாந்து பார்த்தேன். நான் அப்படி அண்ணாந்து பார்த்தேன், உயர்ந்து பார்த்தா ஃபரஐத்து சபஅத அபுவாபின் ஃபுத்திஹத் மினஸ் ஸமாஇ. வானத்தினுடைய கதவுகள் திறந்து 7 வாசல்களை பார்த்தேன். 7 வாசல்கள், 7 வாயில்களை பார்த்தேன். 7 வாயில்களிலும் அழகான முத்துக்களால் பதிக்கப்பட்ட 7 பெண்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அழகாக இருக்கிறாங்க, சொல்றதுக்கு தகுதி, அதாவது வர்ணிக்க முடியாமல் நின்று கொண்டிருக்கிறார்கள். இது நான் மட்டும் பார்த்துட்டு இருக்கிறேன். எங்கள்ல ஒவ்வொருத்தரையா கொண்டு போய் கொல்றதுக்கு தயாராகி முதல்ல ஒருத்தரை கொல்றதுக்கு கொண்டு போனான். கொண்டு போய் அவரை கொன்ன உடனே ஒரு வாயிலில் இருந்த ஒரு பெண் வேகமா இறங்கி அவனுடைய அவர் கையில ஒரு முத்துக்களான உண்டான ஒரு மிந்தில் இருந்துச்சு, ஒரு கர்ச்சிப் இருந்துச்சு. நேர அவருடைய ரூகை வாங்கினாள். நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒரு வாயிலிருந்து ஒரு பெண்மணி, அழகுமிக்க ஒரு மங்கை இறங்கினாள். கரங்களில் மிந்தில் இருந்துச்சு. அவர் இறங்கி ஒரு மனிதர் கொல்லப்பட்டார். அவருடைய ரூகை இந்த மிந்தியில், அந்த கர்ச்சிப்பில் அந்த அம்மா வாங்கி விட்டு போனான். 2வது கொண்டு போனான், மீண்டும் கொண்டு போனான். இப்படியே கொண்டு போகும்போது 6 பேர் முடிஞ்சிட்டு. இப்ப 7வது யாரு பாக்கி? நான் மட்டும்தான் பாக்கி. என்னையும் கொல்வதற்காண்டி தயாரான பொழுது அந்த கூட்டத்தில் ஒருத்தர் சொன்னா, இவரை எனக்கு விட்டுடுங்க, நான் விலைக்கு வாங்கிக்கிறேன். என்ன சொன்னா? இவரை விட்டுடுங்க, இவரை நான் விலைக்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். இப்படி சொன்ன பொழுது நான் 6 வாயில்களில் இருந்து 6 பெண்களில் இறங்கப்பட்டு 6 பேருடைய ரூகளையும் வாங்கி செல்லப்பட்டு அதற்கு பிறகு மூடப்பட்டது. ஒரு வாயிலில் ஒரு பெண்மணி மாத்திரம் நின்று கொண்டிருக்கிறாள். ஆனால் நான் கொல்லப்படுவதற்கு முன்னாடி எனக்கு இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட பிறகு அவர் விலை கொடுத்து வாங்குறேன்னு கபூல் செய்துட்டாரு. விலைக்கு தரன்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்ப அந்த பெண்மணி சொல்லுகிறாள், காசிமில் ஜர்இ அவர்களே, நான் ஏன் இந்த துவா ஓதுறது தெரியுமா? இலாஹி கலைத ஹவாயிஜல் குல். எல்லோருக்கும் ரூகை கை, அந்த பெண்மணி உஹூரியன்கள் வாங்கும் பாக்கியத்தை, அவருடைய ஹாஜத்தை நிறைவேற்றினாய். வலிம தக்லி ஹாஜத்தி, என் ஹாஜத்தை நிறைவேற்றலையே, ஏன் ஓதுற தெரியுமா? எல்லோருடைய ரூகையும் வாங்கி விட்டு சென்றார்கள் அந்த ஹூரியன்கள். என்னை விலை பேசிட்டான். அப்படி விலை பேசின உடனே சுப்ஹானல்லாஹ் அந்த பெண் சப்தமிட்டு சொன்னதை நான் பார்த்தேன், என் காதால் செய்மடித்தேன். ஐயு ஷையின் வாத்தகையா மஹரூம், பாக்கியம் இழந்தவரே. அப்படிதானே? ஐயு ஷையின் வாத்தகையா மஹரூம், மஹரூம், பாக்கியம் இழந்துட்டியாப்பா. நாங்க 7 பேரும் தயாரா நின்னோம். நான் உன்னையே வாங்கலான்னு பார்த்தேன், வாங்க முடியலையே. அதனால் எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைத்தது, எனக்கு இந்த பாக்கியம் கிடைக்கவில்லையே என்று நான் இப்படி துஆ ஓதுகிறேன் என்று காசிமில் ஜர்இ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவரிடத்தில் அந்த மனிதர் சொன்னார் என்பதை ஜாமிய கராமாத்தில் அவள் இந்த செய்தியை பதிச்சுவாங்க.
காசிமி ஜரீ ரஹ்மஹுல்லா சொல்றாங்க, சுபஹானல்லாஹ், அவங்களை எல்லாம் விட பாக்கியவான் இவர் தான் அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க, அந்த 6 பேர்களுடைய அந்த அவர்களை எல்லாம் விட பாக்கியவான் இவர் தான். ஏன் தெரியுமா? இவங்க சொல்றாங்க, இவங்க கருத்தை சொல்றாங்க. ஏன் தெரியுமா? அவங்க கொல்லப்பட்ட பிறகுதான் அவங்களுக்கு ரூஹு அந்த கொண்டு போகப்பட்டுச்சு. கொல்லப்படுறதுக்கு முன்னாடி இந்த அம்மா இவங்க பார்த்தார் இல்லையா? கொல்லப்படுறதுக்கு முன்னாடி அவர்களை அந்த பெண்களை இவர் பார்த்தார். அப்படியானால் இவர் பாக்கியவான் அல்லவா என்று காசிமி ஜரீ ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள். சங்கமிக்கவர்களே, எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், அப்படி உயர்வானவர்கள் ஹூருல் ஈன்கள், அந்த பாக்கியத்தை அல்லாஹ் சுவனவாசிக்கு அல்லாஹ் வழங்குகிறான். அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்கி தந்தல்வானாக. அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மஹுல்லா, அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மஹுல்லா, நஜீஹு ஷஹீத் ரஹ்மஹுல்லா, அந்த நஜீஹு ஷஹீத் ரஹ்மஹுல்லா ஒரு செய்தியை சொன்னதாக அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், நஜீஹு ஷஹீத் ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், அவர்கள் சொன்னதாக அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், ரோம் நாட்டிற்கு நாங்கள் படையெடுத்து சென்றோம், போர் செய்வதற்காக படையெடுத்து சென்றோம். சுப்ஹானல்லாஹ், நாங்கள் படையெடுத்து சென்ற பொழுது அப்படி போகும்போது எங்கிருந்தோ ஒரு உருண்ட கல், ஒரு பெரிய பாறாங்கல் என் முட்டில அடிச்சிச்சு. முட்டில அடிச்சிட்டா சுப்ஹானல்லாஹ், நான் மயங்கி விழுந்துட்டேன். இந்த செய்தியை நல்லா கேட்கணும். முட்டில அடிச்சு கீழே விழுந்து மயங்கி விழுந்துட்டேன். அப்ப என்னோடு வந்தவர்கள்லாம் பார்க்குறாங்க, ஆள் போயிட்டார் போல தெரியுது. கொஞ்ச நேரம் அப்படி கிடந்தாங்க. நஜீஹு ஷஹீத் ரஹ்மஹுல்லா கொஞ்ச நேரம் அப்படி கிடந்தாங்க. அப்படி கிடக்கின்ற பொழுது திடீரென்று சிரிக்கிறார்கள். திடீரென்று சிரிச்சாங்களாம். சிரிச்சிட்டு கொஞ்ச நேரத்தில் அவங்க 2 கண்கள் இருந்து கண்ணீர் வடியுது, அழுகிறாங்க. அழுது ஆச்சரியப்படுறாங்க. இவங்க கிட்ட வந்தாங்களாண்டு, என்னடா நல்ல மனுஷத்தை படுத்திருந்தாரு, சிரிச்சாரு, இப்படி திடீர்னு கண்கள்லேருந்து கண்ணீர் வருது, என்ன ஆச்சுன்னு தெரியலையே ஆளு அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் அவர் தெளிவாயிட்டார். ஃபலம்மா ஃபாக், அந்த மயக்கம் அவருக்கு தெளிஞ்ச உடனே எல்லாரும் கேட்டாங்க, நீங்கள் சிரிச்சிங்களே, அழகான சிரிச்சிங்களே. எந்த அளவுக்கு சொன்னா, ஹத்தா பதத், அவருடைய பற்கள் எல்லாம் தெரிகின்ற அளவுக்கு சிரிச்சார். நல்லா சிரிச்சிங்களே, திடீர்னு அழுகுனீங்களே அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்களாம், நான் அப்படி மயக்கமுற்று கீழே இருக்கும் பொழுது, அந்த மயக்கத்தில் இருக்கும்போது எனக்கு அழகான ஒரு கோட்டை காட்டப்பட்டுச்சு. அழகுமிக்க ஒரு கோட்டை, முத்துக்கள் பதிக்கப்பட்ட ஒரு கோட்டை எனக்கு காட்டப்பட்டுச்சு. அந்த கோட்டையின் வாயிலில் அழகான ஒரு மங்கை எனக்கு காட்டப்பட்டுச்சு. நல்ல அழகான மங்கை, அழகுமிக்க மங்கை. அந்த மங்கை என்னோடு பேசிக்கொண்டிருந்தாள். பேசிக்கொண்டிருக்கும் பொழுது, என் போன்ற அழகு மிக்கவரை அல்லாஹ்விடத்தில் தேடாமல் இருக்கிறீர்களே, ஏன் இப்படி இருக்கிறீர்கள் என்று என்னோடு கேட்டான். என்ன கேட்டா? என் போன்ற அழகுமிக்க பெண்களை தேடாமல் இருக்கிறீங்களே, ஏன் இப்படி இருக்கிறீங்க? அப்படி கேட்டுட்டு மட்டும் விட்டா பரவாயில்லைங்க. அடுத்த சொல்றாங்களா, ஸவ்வஜ்துக ஃபித் துன்யா அல்லதி தஃஅல் கதா கதா வ கதா. உலகத்தில் உங்க மனைவிமார்கள் என்னென்ன காரியங்கள் செய்து 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 உங்களை நோயினப்படுத்துறாங்க இல்லையா, அது மாதிரி நாங்க இல்லை அப்படின்னு சொன்னாங்களாம். என்ன சொன்னாங்க? உலகத்துல உங்க மனைவி, உங்க பொஞ்சாரின்னு சொல்றோம் இல்லையா, உங்க ஒய்ஃப், உங்க மனைவி உலகத்தில் என்னென்ன காரியங்கள் செய்தாங்க இல்லையா, செய்துட்டு இப்படி இருக்கிறாங்க இல்லையா, அது போல நாங்க இல்லை. அவங்க சொல்றாங்களாம், நஜீஹு ஷஹீத் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள், என் மனைவி செய்தாங்க சொல்லிட்டு இப்படி போன்று நாங்க இல்லைங்கிற சொன்னா மட்டும் பரவாயில்லை, என் மனைவி செய்த சில காரியங்களையும் சொன்னாங்க. உங்க மனைவி அன்னைக்கு இப்படி செய்தாங்க இல்லையா, அப்படி சொன்னாங்க இல்லையா, அப்படி பேசினாங்க இல்லையா, அப்படிங்கிற காரியத்தை சொல்லும் போது எனக்கு சிரிப்பு வந்துச்சு. வருமா வராதா? எங்க மயக்கத்தில் கிடக்கிறாங்க, ஒரு அழகான மங்கை காட்டப்பட்டு, அந்த மங்கை உங்களின் மனைவிமார்கள் இப்படி உலகத்தில் நடந்து கொள்கிறார்கள். இந்த செய்தியை பார்க்கும்போது நமக்கு சிரிப்பு வந்துச்சு.
நம்ம வீட்டில் சொன்னால் என்ன தெரியல. அந்த ஹூரிலிங்க இப்படி சொன்னாங்க, உங்க மனைவிமார்கள் இன்னென்ன நேரத்தில் இன்னென்ன அன்னைக்கு இப்படி சண்டை போட்டாங்களே, இப்படி பேசுனாங்க இல்லையா, இப்படி சொன்னாங்க இல்லையா அப்படின்னு சொல்லும் போது எனக்கு சிரிப்பு வந்துருச்சுன்னு சொல்றாங்க. அந்த நேரத்தில் நான் சிரித்தேன். ஏன் அழுது தெரியுமா? அவங்க சொல்றாங்க, நஜீஹு ஷஹீத் ரஹ்மஹுல்லா ஃபமதத்து யதைய இலைஹா, அந்த அம்மா அப்படி பிடிக்கிறதுக்காண்டி கையை கொண்டு போனேன். அப்படிதானே? அழகா பேசுறாங்க இல்லையா, இனிமையா பேசுறாங்க, அழகா சொல்றாங்க. அப்படி சொல்றதுக்காக நான் சரி இப்படி கையை கொண்டு போனேன். அப்படி கொண்டு போன ஒண்ணு அந்த அம்மா சொன்னாங்களா, ஃபகாலத் ததீனா கதன் இந்த ஸலாத்தில் லுஹர், அவசரப்படாதீங்க, நாளைக்கு லுஹர் நேரத்தில் வந்துருவீங்கன்னு சொன்னாங்க. அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நம்ம சுவனவாசி ஆக்கி அருள்வானாக. நம்முடைய மனைவிமார்களோடு ஹூர்லீன்களோடு இருக்க தௌஃபீக் செய்வானாக. அந்த எண்ணம் வந்தால் போதுங்க, அந்த அழகு அல்லாஹ் கொடுத்துருவான். மிகைப்பை இருந்தால் நம்ம அங்கங்கே சாயும் நமக்கு எண்ணம். கருப்பு வெளுப்புன்னு இருக்கும்போது அப்படி இருக்கும்போது சாயம் இல்லை. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், அபியது அஹ்மரு அஹ்லரு அஸ்வருன்னு சொல்லிட்டோம், மஞ்சள் அதாவது வெள்ளை சிகப்புன்னு சொல்லிட்டோம். அந்த அழகு அல்லாஹ் கொடுத்துருவான். அதனால தான் அல்லாஹ் சொன்னா, உதுகுல் ஜன்னா, உன் மனைவியை கூப்பிட்டு உள்ள போப்பன்னு சொன்னான். இல்லாட்டி சொல்லுவானா அங்கேயும் சண்டை வந்துடும். அங்கத்தான் நிம்மதியாக இருக்க விட இங்கேயுமாமா அப்படின்னு கேட்டுருவாங்க. அல்லாஹ் பாதுகாத்து அருள்வானா. அப்ப இவங்க சொன்னாங்களா, அவசரப்படாதீங்க, ததீனா கதன் இந்த ஸலாத்தில் லுஹர், நாளைக்கு லுஹர் நேரத்தில் நம்மள்ட்ட வந்துடுவீங்கன்னு சொன்னாங்க. அதனால எனக்கு அழுக வந்துட்டுன்னு சொன்னாங்களாம். மறுநாள் அதே லுஹருடைய நேரத்தில் சையதுனா நஜீஹு ஷஹீத் ரஹ்மஹுல்லா லுஹருடைய வக்தில் வஃபாத்தானாங்களாம். சங்கேமிக்கவர்களை எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், சுவன லோகத்தில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எல்லா பாக்கியங்களையும் கொடுக்கிறார். எல்லா பாக்கியத்தையும் அல்லாஹ் கொடுக்கிறான். என்ன இல்லை சுவனத்தில்? அழகா சின்ன வார்த்தையில சொன்ன, வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுஸக்கும் வலக்கும் ஃபீஹா மா தத்தஊன், நினைச்சதெல்லாம் கிடைக்கும், நினைத்ததெல்லாம் நடக்கும், கேட்டதெல்லாம் கிடைக்கும், நினைத்ததெல்லாம் நடக்கும். நீ எது கேட்கிறியோ அது கிடைக்கும். இல்லை என்ற வார்த்தை இல்லை. அங்க மட்டும்தான் இல்லைங்கிற வார்த்தை இருக்காது. அங்க மட்டும்தான் போதும் என்ற மனம் இருக்காது. எல்லாம் எப்ப சாப்பிடலாம், எனி டைம் சாப்பிடலாம். நோய் வராது. ரசூல் தான் சொன்னாங்க, நோய் வராது. அவங்களுக்கு நோய் வராது. இன்னும் சொல்ல போனா சுபஹானல்லாஹ், நாம ஆற்றில் அந்த நதிகளில் குளிச்சேன்னு சொன்னா என்ன, ஒன்றும் உடையோடு தானே குளிக்கணும். கற்பனைக்கு எட்டாதுங்க. ஹதீஸ் ஷரீஃபில் வருது, கற்பனைக்கே எட்டாத செய்தி. குளித்தால் ஒரு உடை உடுத்து தான் கொடுக்கணும், வேட்டி உடுத்து தான் குளிக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், சுப்ஹானல்லாஹ், எந்த மனிதர் எந்த உடையோடு குளித்தாலும் அந்த உடை நனையாது என்று சொல்கிறார்கள். நனைஞ்சா காய போடணும். இவன் காய போட்டு இடம் இல்லைன்னு சொல்லுவான், கொடியை கட்டுறது கயிறை தேடுவான். நம்ம ஆளு அப்படித்தானே, என் இடத்துல இருந்து கட்டியிருக்கேன்னு சொல்லுவான். எல்லாம் விசாலமானது, விசாலமான பூமி. அவ்வளவு அல்லாஹ் தஆலா விசாலம் வச்சிருக்கான் அந்த பூமியை. அவ்வளவு விசாலம், எவ்வளவு எந்த அளவிற்கு விசாலமோ அந்த அளவுக்கு விசாலம். சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க இமாம் முஸ்லிம் ரஹ்மஹுல்லாஹ் ஒரு செய்தியை பதிச்சுவாங்க. ஒரு நாள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, அவங்க அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, யா ரப்பி, இறைவா, சொர்க்கம் சொர்க்கம் என்று சொல்கிறாய், சொர்க்கத்தில் மிக தாழ்ந்தவருடைய அந்தஸ்து என்ன? கடைசி உடைய ஒரு அந்தஸ்து, அவருக்கு எவ்வளவு? அப்படியே கேட்குறீங்க. ஒரு அடியான் அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றான், என்னுடைய அடியார்களில் மிக தாழ்ந்த அந்தஸ்து தெரியுமா? ஒரு அடியானை கூப்பிடுவான், ஏய் சொர்க்கத்துக்கு போப்பா அப்படின்னு சொல்லுவான். அந்த அடியான் எட்டி பார்ப்பான், சொர்க்கம் நிரம்பி இருக்கும். இங்கிருந்து அங்க சுபஹானல்லாஹ் நிரப்பமா இருக்கும், எல்லாரும் இருப்பாங்க, நிறைய இருக்குது. துணை இமாம் சொல்றா. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இப்படி கேட்டார்கள், இறைவா, உன்னுடைய அடியார்களில் சுவனலோகத்தில் அந்தஸ்தில் உள்ள கடைசி தரமுடையவர்கள் அந்தஸ்து என்ன அப்படின்னு கேட்கப்பட்ட பொழுது அல்லாஹு தஆலா சொன்னா, யா மூசா, என்னுடைய அடியார்களில் கடைசி தரமுடையவர்களுக்கு நான் அவனை பார்த்து சொல்லுவேன், சொர்க்கத்திற்கு போப்பா அப்படின்னு நான் சொல்லுவேன். அவர் என்ன செய்வார் தெரியுமா? ஐ ரப்பி கைஃப வகத் நஸலன் நாசு மனாஸிலஹும் வஅகது அகதாத்திஹிம், யா அல்லாஹ், உள்ள போய் அவங்க இடத்துல எடுத்துக்கிட்டானே, எங்க இடம் இருக்குது உன்னுடைய பார்வையில் முதல்ல அதை காட்டுவான் அல்லாஹ்.
அவங்க இடத்த எடுத்துட்டாங்க, அவங்கவுங்க உட்கார்ந்துருக்கிறாங்க. நான் போய் எங்கே போய் உட்காரா? இன்னைக்கு மாத்தம் இல்லை சாப்பாட்டு வீட்டில், அப்படி தானே? கூட்டம் நிரம்பி இருந்துச்சா? அல்லாஹு அக்பர். யாரும் விட்டு கொடுக்கல. அசர்த்தா கொஞ்சம் இன்னுங்க அசத்து பார்த்துக்கலாம், அப்படி தானே? அசருக்கு போகணுமே, இல்லாட்டி நம்ம சொல்லுவோம், அதெல்லாம் கிடையாது. அது பார்த்துக்கலாம். இங்கே கொஞ்சம் பொறுங்க அசத்து, நம்மள்ட்ட தான் பொறுமையாக சொல்லுவாங்க. பொறுமை வேண்டாம். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ், உலக செய்தி போயிடும். இப்போ அவருடைய இடத்தையெல்லாம் பார்த்துட்டு அவர் சொல்லுவார், யா ரப்பி, அவரவர்கள் தங்களுடைய இடத்தை பிடித்து கொண்டார்கள், அந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் என்று அவன் அல்லாஹ்விடத்தில் சொல்லுவான். அப்ப அல்லாஹ் கேட்பான், ஃபயுகாலு லஹு அத்தர்லா அன் யகூன லக மிஸ்லு மலிக மின் முலூக்கி துன்யா. ஏய், நீ கேட்கிறல்ல, எல்லாரும் உட்கார்ந்துட்டாங்க, நான் போய் எங்க போய் உள்ள நுழைய அப்படின்னு கேட்கிறீல்ல? அப்படியானா உலகத்தில் ஒரு ஆட்சியாளருக்கு எவ்வளோ இடம் சொந்தம்? அவருடைய ஆட்சிக்கு எவ்வளோ இடம் சொந்தம்? எத்தனை மாநிலங்க, எத்தனை மாவட்டங்கள் வரும்? கணக்கு தெரியல. ஒரு ஆட்சியாளர், ஸ்டாலின் இருக்கிறார் இல்லையா, இப்போ அவருக்கு எத்தனை மாவட்டம், உதாரண மாநிலம் இருக்கு இல்லையா? அப்போ ஒரு ஆட்சியாளருக்கு அவருக்கு எத்தனை இடத்திற்கு அவர் சுற்றி அவர் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறாரோ அந்த அளவிற்கு இடம் தந்தா உனக்கு போதுமான்னு கேட்பான். அத்தருந்தா உலகத்தில் ஒரு ஆட்சியாளருக்கு தனக்கு கீழுக்கு எந்த அளவுக்கு எந்த அளவு இடத்திற்கு அவர் ஆட்சியாளராக இருக்கிறாரோ, எவ்வளவு தூரத்துக்கு அவர் ஆட்சியாளராக இருக்கிறாரோ அது வரைக்கும் உனக்கு இடம் தந்தா போதுமா? உதாரணமா சென்னை முதல் கன்னியாகுமரி வரைக்கும் எங்களை உதாரணத்துக்கு சொல்றேன், அவ்வளவு இடம் தெரிஞ்சா போதுமா அப்படின்னு நல்லா கேட்பான். இவன் கேட்பான், ரபி சுபஹானல்லா ரதீத்து ரப்பி, நான் பொந்திக்கிறேன், நான் ஏத்துக்கிறேன், அப்படித்தானே? எவ்வளவு தந்தான் போதாதுன்னு சொல்ற உலகம். அங்க அவனு சொல்லுவான்னு சொன்ன உடனே அவர் சொல்ல ரதீத்து ரப்பி, நான் பொருந்திக் கொள்கிறேன். அல்லாஹ் உடனே சொல்வான், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட சொன்னான், என் அடியார்களில் கடைசியுடைய அந்தஸ்துடையவருக்கு இந்த சொர்க்கத்தில் இவ்வளவு பெரிய இடத்தை நான் கொடுக்கிறேன். எது அளவுக்கு சொன்னா, துன்யாவில் ஒரு ஆட்சியாளருக்கு அவரை சுத்தி எதுவரைக்கும் அவருடைய ஆட்சி இருக்கிறதோ அந்த அளவிற்கு சுவனலோகத்தில் கொடுப்பேன். அதை நான் அந்த அடியானிடத்தில் கேட்பேன். அவர் ரதீத்து ரப்பி, நான் பொரிந்து கொண்டேன் என்று சொல்வார். சொன்ன உடனே அல்லாஹ் சொல்வான், லகதாலிக் வ மிஸ்லஹு வ மிஸ்லஹு வ மிஸ்லஹு. சுப்ஹானல்லாஹ், 5 முறை அல்லாஹ் சொல்வானா, அதுபோல 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 உனக்கு தரமான்னு சொல்லுவானா. உதாரணமா சென்னை முதல் கன்னியாகுமரி வரைக்கும் எப்படி எவ்வளவு ஆனோம்? இது போல 5 மடங்கு, இல்ல 10 மடங்கு, இது போல 10 மடங்கு நான் உனக்கு கொடுப்பேன், அவனுக்கு நான் கொடுப்பேன் என்று சொன்ன பொழுது அவர் சொல்வார், ரதீத்து ரப்பி ஹாதா லக வஅஷரத்து அம்சாலுஹா. ஏய், நான் 5 முறை உன்னை கேட்டேன், அல்லாஹ் சொல்றான், 5 முறை உன்னை கேட்டேன், இது போல இது போல இது போல இல்லை, இது மாதிரி நான் 10 மடங்கு உனக்கு தருவேன் என்று நான் அடியான்ட்டு சொல்லுவேன். அவன் ஒரு பார்வை பார்த்துக்கிட்டு நிரம்பி இருக்கிறதுங்கிற சொன்ன உடனே, இனி என்னடா நிரம்பி இருக்குன்னு சொல்ற? நான் விசாலப்படுத்தக்கூடியவன், நான் விசாலமாக வச்சிருக்கிறேன், இந்த உலகம் எனக்கு சொந்தம், இது விந்தை உலகம், கற்பனையால் நினைத்து பார்க்க முடியாத, கல்பால் நினைத்து பார்க்க முடியாத, சிந்தித்து பார்க்க முடியாத, யாரும் நினைத்து பார்க்க முடியாத இடத்தை அல்லவா நான் வச்சிருக்கிறேன். 10 மடங்கு உனக்கு தர்றம்பா அப்படின்னு அல்லாஹ் அந்த அடியானிடத்தில் சொல்வான் என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்கள்ட்ட அல்லாஹ் சொன்னதை கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் மீண்டும் கேட்டாங்களாம், யார் ரப்பி ஃபஅலாஹும் மன்சிலா, கடைசி தரமுடையவருக்கு இவ்வளவு பெரிய இடம், அப்படியானால் முதல் தரமுடையவருக்கு அல்லாஹ் நமக்கு அந்தஸ்தை தந்தருவானாக. சரி, அது இல்லாட்டி நடுப்பகுதியாக போட்டோம் நம்ம, அப்படித்தானே? நம்ம தகுதி நமக்கு தெரியும் இல்லையா? நம்ம தகுதி நமக்கு தெரியும். அதனால தான் நம்ம அடிக்கடி கேட்குறோம், அல்லாஹும் ர்ஸுக்லனா ஃபித் துன்யா ஸியாரத்தஹு வ ஃபில் ஆখিরাতি ஷஃபாஅத்தஹு. யா அல்லாஹ், உலகத்தில் நபியின் சியாரத்தையும் ஆகிரத்தில் நபியின் ஷஃபாத்தையும் தாயா அல்லாஹ். அதை கொண்டா உள்ள நுழைஞ்சிடலாம் இல்லையா? அதனால தான் முதல்ல சொன்ன அல்லாஹ் நம்ம எல்லோரையும் சுவனவாசி ஆக்கி அருள்வானாக. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, ஃபஅலாஹும், யா அல்லாஹ், முதல் தரமுடையவர்களுக்கு உயர்ந்தவர்களுக்கு என்ன அந்தஸ்து? அல்லாஹ் சொல்வான், உலாயிகல் லதீன அரத்து கர்ஸத், அவர்களை நானே தேர்வு செய்தேன்னு சொல்வானா. அவர்களை நானே தேர்வு செய்தேன், அவர்களை நானே சங்கைப்படுத்துவேன். கராமத்தஹும் பியதி வ கதம்து அலைஹா, அவர்களை நானே தேர்வு செய்து நானே அவர்களுக்கு சங்கைப்படுத்தி நானே உள்ள வைப்பேன், நான் அவங்களுக்கு தனியாக வைப்பேன்.
அந்த இடத்தில் யாராலும் பார்த்திருக்க முடியாது. அதனுடைய அழகை யாராலும் எந்த மனிதனாலும் காதினால் கேட்டிட முடியாது, கல்பால் கூட நினைத்திட முடியாது அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவோம். வலம் யக்துரு அலா கல்பி பஷரின், எந்த மனிதனுடைய உள்ளத்திற்கு நாம் நினைச்சே பார்த்திருக்க மாட்டான். அந்த அளவிற்கு முதல் தடமுடையவனுக்கு நான் கொடுப்பேன் என்று அண்ணல் பெருமான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சையதுனா கலீமுல்லாஹ் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ரப்போடு உரையாடிய சுவனவாசிகளுடைய அந்தஸ்தை பற்றி பேசக்கூடிய அந்த செய்தியை நமக்கு இமாம் முஸ்லிம் ரஹ்மஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். சொர்க்கம்ங்கிறது லேசாங்க. கலகல்லாஹுல் மதீனா ஃபில் ஜன்னah யுகாலு லஹா மதீனத்துல் அல் ஜலால். அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா ஒரு மிக பிரமாண்டமான ஒரு பட்டணத்தை ஏற்படுத்தினான், அங்கே சுவர்க்கத்தை உண்டாக்கினான், அந்த சொர்க்கத்திற்கு ஜலால் என்று பெயர் வைத்தான். வஃபீஹா கஸ்ருன், அங்கே ஒரு கோட்டையை உருவாக்கினான். யுகாலு லஹா கஸ்ருல் உத்மா, அது மிக கண்ணியமான கோட்டை என்று அல்லாஹ் பெயர் வச்சான். வஃபீஹி பைத்துன், அதுல ஒரு வீடு இருந்துச்சு. அதாவது நான் தான் முதல்ல சொன்னேன், சொர்க்கம் என்பது கற்பனை பண்ண முடியாத ஒரு விந்தை உலகம். மிக பிரமாண்டமான ஒரு கோட்டை, ஒரு பிரமாண்டமான ஒரு பட்டணம், அந்த பட்டணத்தில் ஒரு சுவனம், அந்த சுவனத்தில் ஒரு ஜலால் என்று சொல்லக்கூடிய ஒரு கோட்டை. இப்படி எல்லாம் சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதுல ஒரு வீடு யுகால் லஹு பைத்துர் ரஹ்மா, அந்த வீட்டுக்கு பேரு பைத்துர் ரஹ்மா. வஃபீஹி 4000 சரீரின், அந்த வீட்டுல 4000 கட்டில் இருக்குமா, 4000 கட்டில். 4000 ஹவாரி ஹவ்ரா, 4000 ஹூரிலின்கள் இருப்பார்கள். அசத்து ஒண்ணுக்கு இந்த பாடு 4000மா? அது வேறங்க, அங்க சமாளிச்சிடலாம், அங்க ஒண்ணும் முடியாது, சண்டையே வராது. அதான் சொன்னா அவங்களுக்கு மத்தியில் எந்த விதமான கருத்து வேறுபாடுமாறு வராது, யாரும் வராது. நம்ம எல்லாரும் கண்டா சலாம் 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 சலாம், நல்லா இருக்கியா, அவன் எங்க இருக்கிறான், மாப்பிள்ள எங்க இருக்கிறான், மச்சான் எங்க இருக்கிறான் அப்படிங்கிறது அந்த மாதிரி உண்டான காட்சி தான் இருக்குமே தவிர, வந்துட்டியா நீனும் உள்ள அந்த பேச்சே இருக்காது. நீ எப்போ அந்த உலகத்துல தான் இப்படி இந்த இதே இருக்காது. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, 4000 ஹவ்ரா, 4000 பெண்கள் இருப்பாங்க, ஹவ்ராக்கள் ஹூரிலின்கள் இருப்பார்கள். வஃபீஹி மா லா ஐனுன் ரஅத் வலா உதுனுன் சமிஅத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை சொல்றாங்கன்னா எதுக்கெல்லாம் பயன்படுத்துறாங்க பாருங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுவனலோகம் இப்படி அதில் எந்த கண்களும் பார்த்திராது, அதுபோல இந்த ஹவ்ரா, அந்த ஹூரிலின்களையும் எந்த கண்களும் பார்த்திட முடியாது, அழகாக இருப்பார்கள் வர்ணிக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு இருக்கும்போது சஹாபிகள்கிட்ட கீல யா ரசூலல்லாஹ் லிமன் ஹாதா, ஒரு பட்டணம், அதில் ஒரு சொர்க்கம், ஜலால் என்ற சொர்க்கம், அந்த சொர்க்கத்தில் ஒரு கோட்டை, அந்த கோட்டையில் ஒரு வீடு, அந்த கோட்டைக்கு அந்த அதாவது உதுமாங்கிற பேரு, அதுக்கு ஒரு வீடு, அந்த வீட்டுக்கு இதில் ஃபீஹி பைத்துன், அதில் ஒரு வீடு இருக்குது, அதில் பைத்துக்கு ரஹ்மான்கிற பேர், அதில் 4000 கட்டில்கள் போடப்பட்டிருக்கும். 4000 கட்டில்களே 4000 ஹூரிலின்கள் இருப்பாங்க. ஒரு கட்டிலே நண்டூர் வச்சிருக்க முடியாது, ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு கட்டில். இவர் எங்கெங்க போகணுமோ அங்கே போயிட்டு வந்துடலாம், அல்ல அவ்வளோ பெரிய கூவத்தை கொடுப்பான். சுவனவாசிகள் எந்த தோற்றத்தில் இருப்பார்கள் என்பதையும் கூட காருண்ய வல்லல் ஹாத்தமுல் அம்பியாயி அஷ்ரஃபுல் முர்சலீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க. இப்போ இங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது சஹாபிகள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் லிமன் ஹாதா, இந்த கோட்டை, இந்த பட்டணம், அந்த பெண்கள், அந்த கட்டில், அதெல்லாம் யாருக்கு சொந்தம்? ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, சுப்ஹானல்லாஹ் ஸல்ல ஸலாத்துல் ஹம்ஸ் ஃபில் ஜமாஅ, ஜமாத்தோடி 5 வக்து எவர் தொழுகிறாரோ அவருக்கு அந்த பட்டணம், ஜமாத்தோடு எவர் தொழுகிறாரோ அவருக்கு அந்த கோட்டை, ஜமாத்தோடு எவர் தொழுகிறாரோ அவருக்கு அந்த 4000 கட்டில், 4000 ஹூரிலின்கள் உண்டு என்பதை காருண்ய வல்லல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி தருகிறார். சுவனவாசிகள் எல்லோரும் இளைஞர்களாக இருப்பார்கள். 33 வயசு ஈசா அலைஹிஸ்ஸலாம் வயசுல இருப்பாங்களாம். சுவனவாசிகள் எல்லோரும் ஒரே ஹைட்டில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹைட்ல இருப்பாங்க. ஆதம் எத்தனை முழம்?
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எத்தனை முழம்? இல்லை, வயசு 960. எத்தனை முழம்? 60. சித்தூன திரா. எல்லாம் அப்படிதான் இருப்பாங்க. சுபஹானல்லாஹ். இப்போ நம்மெல்லாம் அப்படிதான் இருப்போம் எல்லாரும். அல்லாஹ் தஆலா சுவனவாசி அல்லாஹ் ஆக்கி அல்வானாங்க. நம்ம சொல்லுவோம்ல, என்ன கட்டப்பைன்னு சொன்னியல்ல, இப்போ நான் எப்படி இருக்கேன் பாரு, என்ன மாதிரி சொன்ன நீ, என்னை பார்த்து சொன்ன அப்படிங்கிறலாம் இருக்கு. அங்கே எல்லாரும் ஒரே ஹைட். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அங்க எல்லோரும் ஒரே ஹைட்ல இருப்பாங்க. சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தோற்றத்தில் அவர்கள் ஹைட்டில் இருப்பார்கள். வயதால் ஈசா அலைஹிஸ்ஸலாம், உயரத்தால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அழகால் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அழகால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் போல அழகா இருப்பாங்க எல்லோரும். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தந்தல்வானாக. ஹுலுகால் முஹம்மது ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுடைய குணம் எல்லோருக்கும் இருக்கும். நபி அவர்கள் யாரையும் கோபித்ததில்லை, மன சஞ்சலம் வந்து அடைந்ததில்லை, குரோதம் கொண்டதில்லை, பொறாமை கொண்டதில்லை. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் இப்படி சொன்னாங்க. சையதுனா அனஸ் ரலியல்லாஹு அவங்களை பார்த்து, யா புனை வலைஸ ஃபீ கல்பி கிஷ்ஷுன் அலைக், எப்பா உன்னுடைய உள்ளத்துல யாரை பத்தி நீ சதி மோசடி நினைக்காதன்னு சொன்னாங்க. மோசடியான என்ன வைக்காத சொல்லிட்டு, வதாலிக மின் சுன்னத்தி, அது என் வழிமுறை என்று சொன்னாங்க. நமக்கு இன்னைக்கு குரோதத்தை தானே பார்க்கிறோம், குரோதத்தை தானே பழகிறோம். சலாம் சொன்னாலும் சலாம் அப்படித்தானே போகுது. உன்னுடைய உள்ளத்தில் நீ அதாவது குரோதமான எண்ணம் கொள்ளாத, வதாலிக மின் சுன்னத்தி, அது என்னுடைய வழிமுறை என்று சொன்னாங்க கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பரிசுத்தமான உள்ளத்தில் உலகத்தில் வாழ்ந்து வழிவகுத்து காட்டிய வல்லல் நபியினுடைய உள்ளத்தை போன்று மறுமையில் சுவனத்தில் எல்லோருடைய உள்ளமும் இருக்கும். அதனால தான் சொன்னாங்க, லா இக்திலாஃப பைனஹும், யாருக்கும் மத்தியில கருத்து வேறுபாடுகள் வராது. அதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இப்படி சொன்னாங்க, சௌத்துன் தாவூத் அலைஹிஸ்ஸலாம், எல்லோருடைய சௌத்து அதாவது துனி வந்து தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாமா அப்துர் ரஹ்மான் பின் சுஃபூர் ஷாவி ரஹ்மஹுல்லாஹ் நுஸுகால ஒரு செய்தி எழுதுறாங்க. சுவர்க்க லோகத்தில் அல்லாஹு அக்பர், நாங்கள் பேசி எனக்கு தலைப்பு போடும்போது ஆஜாப்பட்ட சொன்னேன், இந்த தலைப்பு போடுமா அந்த தலைப்பு போடுமா, சுவனத்தை பற்றி போடுன்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, அசத்து இந்த அமல் செய்தா சொர்க்கா, இந்த அமல் செய்தா அதெல்லாம் சொல்லக்கூடாது என்ன அப்படின்னு சொன்னாங்க. அப்படிலாம் வரக்கூடாது, டைரக்டா சொர்க்கத்தை பற்றி என்னங்க சொல்லிடணும். ஆனால் நேரம் பத்தாது, நேரம் பத்தாது இல்லை சுவன் அப்படி. அல்லாமா அப்துர் ரஹ்மான் பின் சுஃபூர் ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹ் நுஸ்கால பதிவு செய்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார்கள், கியாமத் நாளில் இன்னென்ன வடிவத்தில் எல்லோரும் இருப்பார்கள் சொல்லிட்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னை அறிமுகப்படுத்துவான்னு வருது. அது நீண்ட செய்தி. அல்லாமா அபுல் சமர்கந்த் ரஹ்மஹுல்லாஹ் தன்பீல் காஃபில்லையும் எழுதுவாங்க. முதல் அல்லாஹ் என்ன சுவனவாசிகளை பார்த்து என்ன கேட்பான், என்ன சொல்வான் அப்படிங்கிறது நீண்ட செய்தி எழுதுவாங்க. இப்ப இங்க அல்லாஹு தஆலா தன்னை அறிமுகப்படுத்திட்டு, அத்தில் யா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட அல்லாஹ் குர்ஆன் ஓத சொல்லுவானா. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட அல்லாஹ் குர்ஆன் ஓத சொல்லுவான். ஓதுங்கள் என் அடியார்களுக்கு மத்தியில், என் அடியார்களுக்கு மத்தியில், என் நேசருக்கு மத்தியில் நான் பிரியம் கொண்டு உள்ளே அமர்த்திருக்கிறேன், அவளுக்கு மத்தியில் குர்ஆன் ஓதுங்க. சையதுனா தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுப்ஹானல்லாஹ், ஆச்சரியத்துக்கு மேல் மிகப்பெரும் ஆச்சரியம். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அப்படி அல்லாஹ்வின் கட்டளை வந்த உடனே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு ஆரம்பி சொல்லுங்களா. இன்னல் முத்தகீன ஃபீ மகாமின் அமீன் ஃபீ ஜன்னாத்தின் வஅயூன் யல்பஸூன மின் சுந்துஸின் வ இஸ்தபரகின் முத்தகாபிலீன் கதாலிக வஸவ்வஜ்னாஹும் பிஹூரின் ஈன். சொர்க்கத்தை பத்தி சொல்றான் இல்லையா அல்லாஹ், அதை ஓதுவார்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம். எல்லோரும் செய்முடைப்பார்களாம். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தந்தல்வானாக. சங்கமிக்கவர்களே, சுவனவாசிகள் சுவனத்தில் நுழைந்த பொழுது எல்லோருக்கும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா எல்லா பாக்கியத்தையும் கொடுக்கிறான். அதனால தான் அல்லாஹ் இப்படி சொன்னா, வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுஸக்கும் வலக்கும் ஃபீஹா மா தத்தஊன். அவர்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும், கேட்டதெல்லாம் கிடைக்கும், எதுவும் அவர்களுக்கு மிச்சம் வைக்கப்படாது. எது நினைத்தாலும் கிடைக்கும், நடக்கும் என்பதை அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய வான்மறையில் வழிவகுத்து காட்டுகிறான்.
எல்லாம் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நம் எல்லோரையும் சுவனவாசிகள் அல்லாஹ் வாழ தௌஃபீக் செய்வானாக. அவனுக்கு பொருத்தமான முறையில் யாரெல்லாம் உலகத்தில் வாழ்ந்து வழிவகுத்து காட்டி இன்றும் மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அதுபோன்றுண்டான வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்கி தந்தருள்வானாக. நம்மையும் நம் பெற்றோர்களையும் மனைவி மக்களையும் அல்லாஹு தஆலா எல்லா விதமான ஆபத்திட்டும் அல்லாஹ் நம் எல்லோரையும் பாதுகாத்தருள்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் வாழக்கூடிய நல்ல நசீபையும் மன நிம்மதியோடு நிறைவோடு வாழும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கும் நம் மனைவி மக்களுக்கும் நசீபாக்கி தந்தருள்வானாக. வாழும் காலமெல்லாம் உள்ளத்திலும் வாழும் இல்லத்திலும் அல்லாஹ் நிம்மதியை தந்தருள்வானாக. மனைவி மக்களோடு ஹஜ்ஜின் நசீபையும் மாநபியின் சியாரத்தையும் அல்லாஹ் நசீபாக்கி தந்தருள்வானாக என்ற நல்ல துஆவோடு நிறைவு செய்கிறேன். ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். சைதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பயணத்துக்கு மத்தியே 3 மகான்களை சந்தித்தார்கள். அவர்கள் மூவரும் மெலிந்து அனுதாபமான நிலையில் இருந்தார்கள். ஆரோக்கியமான ஒரு மனிதன் உணவு கட்டுப்பாடாலேயோ நோயாலேயோ மெலிந்து விட்டால் அது அடையாளம் காட்டும். அப்படி 3 நபர்களை சந்திக்கிறார்கள் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். முதலாவது நபரிடம் தாங்கள் இவ்வளவு மெலிய காரணம் என்ன? அவருடைய பதில், நரகத்தின் பயம், நான் மெலிந்து விட்டது, உருகிவிட்டது. இரண்டாவது நபரிடம் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அதே கேள்வி. அவருடைய பதில், சுவர்க்கத்தின் ஆசை, நான் மெலிந்து விட்டது, உருகிவிட்டது நபியே. மூன்றாவது நபரிடம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அதே கேள்வி, உங்களுடைய நிலை என்ன? அவருடைய பதில் சற்று வித்தியாசமானது. நரகத்தின் பயத்தால் நான் மெலியவில்லை, உருகவில்லை. சுவர்க்கத்தின் ஆசையாலும் நான் மெலியவில்லை, உருகவில்லை. ஏனென்றால் சுவர்க்கமும் நரகமும் இறைவனுடைய படைப்புகள். படைப்பை பயந்தவனை விட, படைப்பை ஆசித்தவனை விட, படைத்த நாயனையே பயந்து அவனையே ஆசித்து நான் வாழ்ந்தேன். எனவே நான் மெலிந்து விட்டேன், உருகிவிட்டேன். ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், நீங்கள் மூவரும் நல்லவர்கள் தான். நரகத்தை பயந்து வாழ்ந்தவர் கெட்டவரா? வார்த்தைக்கே இடமில்லை, நல்லவர் தான். சுவனத்தை நாடி வாழ்ந்தவர் கெட்டவரா? அந்த வார்த்தைக்கே இடமில்லை, நல்லவர் தான். ஆனால் மூன்றாவது நபர் சொன்னதுதான் உண்மையான கருத்து. அதற்கவர்கள் சுவனத்தை பற்றி அற்புதமாக பேசியிருக்கிறார்கள். ஆனால் சுவனத்தில் என்ன நடக்கிறது? அல்லாஹ்வினுடைய புனிதமிக்க லிக்காக அந்த திருத்தோற்றத்தை சுவர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ் காமிப்பார். அதை பார்க்க ஆசைப்பட்டு அதே நாட்டத்தில் இருந்து மெலிந்து உருகியவர் மூன்றாவது நபர். நீங்கள் மூவரில் அவர்தான் மேம்பட்டது என்று ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள். எனவே அருமையான மூமின்களே, அல்லாஹுவை பயந்தவர்களாக, அல்லாஹுவை நாடி அந்த புனித லிக்காக சுவனத்தில் அவனுடைய திருத்தோற்றத்தை பெற வேண்டும் என்ற எண்ணத்தோட வாழக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நாம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. இன்றைக்கு 6வது நாள் நிகழ்ச்சி. தலைப்பிலிருந்து சற்றும் சருவாமல் நிறைவாக பேசியதற்கு ஒரு மார்க் போடுற நிலை இருந்தால் சமதானி அதர்த்தவர்களுக்கு 100 மார்க்கும் போடலாம். அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் உண்மையிலே அவர் ஒரு பாக்கியசாலி. என்ன பாக்கியசாலி?
இவ்வளவு அற்புதமான உரைகளை 23 ஆண்டுகள் இங்கே நிகழ்த்தி இருக்கிறார்கள் என்று மட்டுமல்ல, அவருடைய அந்த பேச்சாற்றலின் காரணமாக, அந்த இഖலாசின் காரணமாக நாகூர் ஷெரீஃபில் ஒரு பெரும் திரள், ஒரு அணியே அவர் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இது நிதர்சனமான உண்மை. இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன? அவர்கள் ஓதி சனது வாங்கிய மதரசா எங்கே? வீரப்பா அவர்கள் மறைந்து வாழும் தக்கலையில். எட்டி பார்த்தா மதரசா, அங்க இருந்து பார்த்தா தர்கா. அப்படித்தானே? ஆமா. அவருடைய உஸ்தாது யாரு? உஸ்தாது அபு சாலி வாக்கவி அதிர்த்தவர்கள். நவம்பர் 29 வெள்ளிக்கிழமை நான் அங்கதான் ஜும்மா பயான், அவரையும் பார்த்தேன். குமரி மாவட்டத்துக்கு நான் போனேன், அவரை சந்திக்காம வராது. அவர் ஒரு சாதாரண உஸ்தாத் அல்ல, அவர் ஒரு சூஃபி. அந்த ஒலியுள்ளாக்களுடைய சகவாசத்தில் நல்ல முகலிசாய ஒரு ஆலிமினுடைய மாணவராயனுடைய பர்க்கத், அவருடைய நிறைவான பொருத்தத்தை அவர் பெற்றிருக்கிறார்கள். இது ஒரு பாக்கியம். அடுத்து அவர் சனது வாங்கி இன்னும் ஒரு மகான் மறைந்து வாழும் நாகூர் ஷெரீஃபில் ஜாமியா செய்து பள்ளியில் இமாமாக வருகிறார்கள். அங்கே வந்ததுக்கு பிறகுதான் அவர்களுக்கு நிக்காக முடிந்தது. அவர்கள் ஹஜ் செய்ததும் இங்கே வந்ததுக்கு பிறகுதான். அவருக்கு பிள்ளைகள் பிறந்ததும் இங்கே வந்ததுக்கு பிறகுதான். இப்போ ஒரு பிள்ளைக்கு நிக்காக இங்கே நடக்க போகுது. பிள்ளைக்கு தான், பெண் பிள்ளை தானே, பிள்ளைய சின்ன வயசுல பார்த்தது. நிக்காக நடக்க போகுது. அப்போ அங்கே ஒலியுள்ளாக்களுடைய சகவாசம், ஒரு சூஃபியாய ஹஜரத்தினுடைய பரக்கத்து, தென்கிழக்கேஷியாவின் ஜோதி குத்துபுல் மஜீத் சயீத் அப்துல் காதிர் ஷாகுல் ஹமீது நாகூரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பரக்கத்தும் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிறான். அதனால தான் இவ்வளவு சிறிய வயசுல இவ்வளவு பாக்கியங்களை எல்லாம் அடையக்கூடிய ஒரு பாக்கியசாலியாக அல்லாஹ் அவர்களை ஆக்கியிருக்கிறார். அவருடைய பிள்ளையுடைய காரியத்தை பாதுஷா நாயகம் அவர்களின் புரட்டால் யா அல்லாஹ் எந்த குறையும் இல்லாமல் நிறைவாக நிறைவேற்றி கொடுத்து அவர்களையும் குடும்பத்தாரையும் அந்த மஹல்லா மக்களையும் எங்களையும் யா அல்லாஹ் நீ மகிழ வைப்பாயாக என்று இந்த நேரத்தில் நான் துஆ செய்கிறேன். அவர்களுக்கு நல்ல நோயற்ற வாழ்வையும் நீடித்த ஆயுராரோக்கியத்தையும் நல்ல குரல் வளத்தையும் ஞாபக சக்தியையும் சொல்லாற்றலையும் எழுத்தாற்றலையும் உஸ்தாதுமார்கள் பெற்றோர்களுடைய பொருத்தத்தையும் ஈமான் சலாமத்தையும் தென்கிழக்கேஷியாவின் ஜோதி குத்துபுல் மஜீத் சயீத் அப்துல் காதிர் ஷாகுல் ஹமீது நாகூரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களின் புரட்டால் யா அல்லாஹ் நீ தந்தருவாயாக என்று துஆ செய்து, நாளைக்கு இந்த புனித மஜ்லிஸில் பயான் நிகழ்ச்சி இருக்காது, எல்லோருக்கும் தெரியும். பாதுஷா நாயகம் அவர்களுடைய மௌலிது பக்தி பூர்வம் ஓதப்படும். அதுக்கிடையில் கசீதாக்கள் நிகழும். அந்த மஜ்லிஸுக்கு அனைவர்களும் வருகை தந்து மஜ்லிஸை சிறப்பித்து தரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இன்றைய தினம் சிறப்புரையாற்றிய அஹமது முஹித்தீன் சமதானி ஹதரத் அவர்களுக்கும் வருகை தந்த அனைவர்களுக்கும் நாகூர் மனிதநேய ஆத்மீக அறக்கட்டளையின் சார்பில் நன்றியினையை தெரிவித்துக் கொள்கிறேன். சலாம் வைத்து ஓதப்படும். அதோடு மஜ்லிஸ் நிறைவு பெறும். على محمد
صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل وسلم يا نبي سلام عليكم يا رسول سلام عليكم يا حبيب سلام عليكم صلوات الله عليكم أشرق البدر علينا فاختفت منه البدور مثل حسنك ما رأينا قط يا وجه السرور أنت شمس أنت بدر أنت نور فوق نوري أنت إكسر وغالي أنت مصباح الصدور يا حبيبي يا محمد يا عروس الخافقين يا مؤيد يا مبجل يا إمام القبلتين من رأى وجهك يسعد يا كريم الوالدين حوضك صافي المبرد بردنا يوم النصور أنت غافر الخطايا والذنوب الموبقات أنت ستر المساوي ومطيل العثرات يا ولي الحسنات يا رفيع الدرجات كفر عني ذنوبي واعف لي عن سيئاتي عالم سر وأخفى مستجيب الدعوات رب ارحمنا جميعا بجميع الصالحات لا إله إلا الله 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 محمد رسول الله سيد الله يا عبد القادر محي الدين في القلب حاضر جيلاني لله بادر المدد يا عبد القادر المدد يا عبد القادر شيخنا القطب النجيب شرف بغداد فيك واختفى منك البدور يا صاحب النهور كل ناصري بالسمع والعلا وحسن الباصر وبطول عمر لا بعمر قاصر يا مجمع الخيرات عبد القادر يا صاحب النهور كل ناصري بالسمع والعلا وحسن الباصر وبطول عمر لا بعمر قاصر يا مجمع الخيرات عبد القادر يا صاحب النهور كل ناصر بالسمع والعلا وحسن الباصر وبطول عمر لا بعمر قاصر يا مجمع الخيرات عبد القادر صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته. دلوقتي بارك الله.